யோவான் புஸ்தகம் 2வது அதிகாரம் 28வது வசனம். இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும்போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள் அப்படின்றார். இயேசு எப்படி உயிரோடு கூட எழும்பி பரலோராஜ்யம் போனாரோ அப்படியே ஒரு நாளைக்கு அவர் வானத்திலிருந்து வருவார். அப்படி வரும்போது அவர் எல்லாரும் நியாயம் தீர்ப்பார். பாவம் செஞ்சவங்க, பரிசுத்தமாக வாழ்ந்தவங்க, நன்மை செஞ்சவங்க எல்லாரையும் நியாயம் தீர்ப்பார். அந்த நியாய தீர்ப்பில், அவருடைய வருகையில் நடக்கிற அந்த நியாய தீர்ப்பில் நாம் வெட்கப்பட்டு போகக்கூடாதபடியும் தைரியமாக இருக்கும்படிக்கும் அவரில் நிலைத்திருங்கள் அப்படின்றார். இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நிலைத்திருங்கள். ரிமென் இன் ஹிம் அப்படின்னு ஒரு வசனத்தில் சொல்லுது. கண்டினியூ இன் ஹிம், தொடர்ச்சியாட்டு இயேசுவினிடத்திலே நீங்கள் தொடர்ந்து இருங்கள் அப்படின்ட்டு சொல்கிறார். ஏன் இந்த யோவானுக்கு கிறிஸ்துவோடு கூட நீங்கள் தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா, கிறிஸ்துவை பற்றி பைபிளில் ஒரு 4-5 பலகீனமான வார்த்தை இருக்குது. மனுஷரால் தள்ளப்பட்டவரும், கிறிஸ்து மனுஷனுக்கு வேண்டாம் அப்படின்றாங்க. மனுஷனால் ஒதுக்கப்பட்டவர், மனுஷனால் புறம்பாக்கப்பட்டவர், உலகத்துக்கு கிறிஸ்து வேண்டாம் அப்படின்றார். அப்போ உலகத்துக்கு கிறிஸ்து வேண்டாம் என்று ஒரு கூட்டத்தார் இருக்கும்போது அவரை நம்பி சபைக்கு வந்தவங்க அவரிடத்தில் நிலைச்சிருங்க, நீங்கள் கண்டிப்பாக ரட்சிக்கப்படுவீர்கள், நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தைரியம் உண்டாகுமா அவருடைய வருகையில். நாம் கண்டிப்பாக இந்த பூமியிலையும் மறுபூமியிலையும் நாம் வெட்கப்படாமல் தைரியம் உள்ளவர்களாக இந்த உலகத்தை ஜெயித்து பரலோக ராஜ்யத்துக்கு போவோங்கிற ஒரு நம்பிக்கையை அது தந்து விடுது அப்படின்றார். முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டு தான் பிரசங்கத்துக்கு போவேன். மனுஷனாக பிறந்துட்டோம்னா ஒரு பக்கம் தகப்பன் எதை உண்டாக்கி ஆராதிக்கிறானோ, தாய் எதை உண்டாக்கி ஆராதிக்குதோ அதுக்கு நேராக பிள்ளைகளை வழி நடத்துகிறது. முற்போதாக்கள் எல்லாரும் தங்களுக்கு தாங்களே தேவனை வெட்டி கொண்டார்கள், வார்த்து கொண்டார்கள் இருக்குது. நம்மளுக்கு முன்னோடியாக இருந்தாங்க பாருங்கள், நம்ம அப்பா, நம்முடைய தாத்தா, நம்முடைய முற்பிதாக்கள், இவங்கெல்லாம் எப்படின்னா கடவுளை ஆராதிக்கலை, கடவுள் இவங்களுக்கு தரிசனமாகலை, கடவுளை இவங்க பார்க்கலை. அப்புறமா எப்படி கடவுளை அவங்க ஆராதிச்சாங்கன்னா, தங்களுக்கு தாங்களே தேவர்களை வெட்டி கொண்டார்கள், வார்த்து கொண்டார்கள். அவங்களுக்கு ஒரு தெய்வத்தை உண்டாக்கி வச்சாங்க, அவங்கவுங்களுக்கு மனசில் ஏவப்பட்ட தெய்வங்களை தங்களுக்கு சேர்த்து கொண்டாங்க. இப்படி தான் தெய்வங்களெல்லாம் பெருகிச்சு. இப்படி தெய்வங்களெல்லாம் பெருகிட்டு இருக்கும்போது பிள்ளைகள் மனுஷனுக்கு பிறக்க ஆரம்பிக்கும் போது பிள்ளைகளை என்ன பண்ணுறான், இதுதான் தெய்வம், இங்கே தான் போகணும், இதுதான் கடவுள், இங்கே தான் போகணும், இதுதான் நம்மளுக்கு தெய்வம் அப்படின்ட்டு, இதுதான் கடவுள்னு சொல்லி தான் உண்டாக்கின தான் ஆசைப்பட்டவைகளெல்லாம் தேவனை உண்டாக்கி ஆராதித்து பிள்ளைங்கள் எல்லாவற்றையும் தான் ஆராதித்த அந்த நிலைமைக்கே கொண்டு போயிட்டாங்க. இப்போ கடவுள் சொல்கிறாரு, இப்படி உலகம் முழுவதும் முற்பிதாக்களுடைய தாய் தப்புடைய வழி நடத்துதலில் வாழ்ந்த நம்மளை கர்த்தர் சொல்கிறாரு, என்னிடத்துல நிலச்சி நின்னுங்கன்றார். இதுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அது என்ன வார்த்தைன்னு, இதோ நான் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற பெற்றதுமான மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன் அப்படின்றார். இதன் மேல் விசுவாசமாக இருக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை அப்படின்றார். நல்லா கேளுங்க. ஒரு பக்கம் நமக்கு தெய்வங்களை நம்முடைய மூதாதையர்கள் சொல்லித்தராங்க, இன்னொரு பக்கம் தெய்வம் நம்மளுக்கு தெய்வம் எங்கே இருக்குதுன்னு சொல்லித்தருது. இப்போ யாரை விசுவாசிக்கிறது? பிள்ளைங்களுக்கெல்லாம் அப்பா நம்மளை தப்பாக நடத்தாது அப்படின்ற நம்பிக்கையில் தகப்பனும் தாயின் நடத்தின தேவனுக்கு நேராக போகிறது. பிள்ளைங்கள் எல்லாம் அப்படி தான் போவாங்க. என்னுடைய அப்பா என்னை கெடுக்குமா, என்னுடைய அப்பா எப்படி தேவையில்லாததில் எனக்கு கொண்டு போகும், என்னுடைய மூதாதையர்கள் எப்படி தேவையில்லாததில் என்ன நடத்துவாங்க, என்னை நடத்துகிறவங்க தெய்வம் இல்லாமல் இருந்தால் என்னை எப்படி அங்கே நடத்துவாங்க அப்படின்னு ஜனங்கள் தங்களுக்கு தானே தனக்கு முன்னாடி இருக்கிற போதர்களையும் தமக்கு முன்னாடி இருக்கிற தகப்பமார்களை நம்பி பொய்யைகளையும் பிசாசுகளையும் ஆராதிச்சுட்டு இருக்கும்போது கடவுள் ஒருவர் சொல்கிறாரு, நான் தெரிந்து கொள்ள ஒருவரை சியோனில் வைக்கிறேன் அப்படின்றார். சியோனில் பரிசுத்த ஸ்தலத்தில் வைக்கிறேன். அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் யார் பிறந்தாரோ அவரே தேவன் என்று தேவன் சொல்கிறார்.
தெய்வம் தன்னுடைய குமாரனை கிறிஸ்துவை சீயோனில் பிறப்பிக்க வச்சுக்கிட்டு இதுதான் தெய்வம் அப்படின்றாரு. நான் உலகத்துக்கு கொண்டு வந்த அவரில், கிறிஸ்துவில், இயேசுவில் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க யாரும் வைக்கப்பட்டு போக மாட்டேன்றாங்க. இப்போ எதை நம்புறது? என்னைய பெற்றெடுத்த இல்லைன்னா என் மூதாதையர்கள் சொல்லி தந்த அந்த தெய்வங்களை நம்புறதா, இல்லை தெய்வம் ஒருவராக இருந்து உலகத்துக்கு தெய்வத்தை கொண்டு வந்து சீயோனில் பிறப்பிக்க பண்ணிட்டு இதுதான் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாக இருக்கிறது என்று தேவன் சொன்னாரே, அவர் மேலே பிரியமாக இருக்கிறதா? எது மேலே பிரியமாக இருக்கிறது? 75% பேர் இல்லைன்னா 90% பேர் தன்னுடைய தாயும் தகப்பனும் வழி நடத்துறதுக்கு நேராக போய் கேவலங்களும் அவமானங்களும் வெட்கங்களும் தைரியம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது பிதாவாகிய தேவன் சொல்றார், என்னுடைய குமாரனை சீயோனில் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறேன், அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் பிறந்த அவர் தான் தெய்வம், அவரை விசுவாசிக்கிற நீங்கள் ஒரு காலம் வைக்கப்பட்டு போவதில்லை என்றார். அப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் எதை விசுவாசிக்கன்னா, எங்கள் அப்பா சொல்லி தந்த தெய்வத்தை விசுவாசிக்க கூடாது, எங்கள் அம்மா சொல்லி தந்த தெய்வத்தை விசுவாசிக்க கூடாது. யார் சொல்லி தந்ததை நான் விசுவாசிக்கணும்னா பிதாவாகிய தேவன் சொல்கிறாரே அதைத்தான் விசுவாசிக்கணும். அதை விசுவாசிக்கும் போது நான் ஒரு காலம் வைக்கப்பட்டு போக மாட்டேன். ஏன் அவரை விசுவாசிக்கும் போது, பிதாவாகிய தேவன் சொன்ன இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நான் ஏன் வைக்கப்பட்டு போக மாட்டோம்னா, பிதாவாகிய தேவன் ஒருவரை சுட்டி காட்டி நீ இவரை தான் ஆராதிக்கணும் அப்படி சொன்னால் நான் சொல்வேன், அதுக்கு பின்னாடி நம்மளுக்கு பாவ வாழ்க்கை நாம் போக முடியாது. நம்முடைய தாய் தகப்பன் நம்மளுக்கு உண்டாக்கி தந்த வாழ்க்கையெல்லாம் பாவ வாழ்க்கை. தெய்வம் நம்மளுக்கு உண்டாக்கி தந்த வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கை. அப்போ பரிசுத்தரை பூமியில் வைத்து இவரை நீங்கள் விசுவாசித்து அதில் நிலைத்திருந்தால் நீங்கள் காப்பாற்றப்படுவீன்னு சொல்கிறாரே, அந்த விசுவாசம் உடையவர்களாக நாம் இருந்தால் நான் சொல்லுவேன், அவருடைய வருகையில் அவர் ஒரு நாளைக்கு இயேசு கிறிஸ்து எப்படி உயிரோடு போனோடோ அப்படி ஒரு நாளைக்கு வருவார். அப்படி வரும்போது பிதாவாகிய தேவன் சுட்டி காட்டின குமாரனை விசுவாசிக்கிற யாவரும் வெக்கப்பட்டு போகக்கூடாதபடிக்கு அவர் வருகையில் நான் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவேனுங்கிற ஒரு தைரியமும் ஒரு விசுவாசமும் அவனுக்கு உண்டாயிருக்கின்ற ஆண்டவர் சொன்னார் பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமான மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன்றார். என்ன அர்த்தம் அப்படின்னா, சீயோனில் பிறந்தது மட்டும்தான் கடவுள், விலையேற பெற்றவர், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், அவரை சீயோனில் வைக்கிறேன்றார். சைனாவில் பிறந்தா கடவுள் கிடையாது, சாமி தோப்பில் பிறந்தா கடவுள் கிடையாது, மதுரையில் பிறந்தா கடவுள் கிடையாது, டெல்லியில் பிறந்தா கடவுள் கிடையாது, கோவாவில் நாவு அழுவாமல் இருந்து அங்கே பிறந்த அங்கே செத்தாலும் கடவுள் கிடையாது. சீயோனில் பிறப்பிக்கப்பட்டிருக்கிற, சீயோனில் யார் பிறந்தாரோ அவர் தான் கடவுள் என்று பிதாவாகிய தேவன் சொல்கிறார். அப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் கடவுள்னு எதை ஏற்றுக்கொள்ளணும்? பிதாவாகிய தேவன் சொல்கிறார், சீயோனில் பிறந்தவர் மட்டும்தான் கடவுள், மிச்சம் எல்லாரும் மனுஷர்கள். இந்த விசுவாசம் என்னைக்கு வருது? இன்னும் ஆழமாக சொல்கிறேன், சீயோன் என்று குறிப்பிட்டு ஏன் சொல்கிறாருன்னா, சீயோன் தான் தாவீதுடைய நகரம், அந்த நகரத்தில் தான் எருசலேமுடைய ஆலயம் கட்டிக்குது, அங்கே தான் இயேசு பிறந்தார். சரியா? இப்படி இருக்கும்போது அதை சுற்றி நிறைய தேசங்கள் இருக்குது, நிறைய கிராமங்கள் இருக்குது. அங்கே பிறந்தது யாரும் கடவுள் கிடையாது. மரியா சீயோனில் பிறக்கலை, பேதுரு சீயோனில் பிறக்கலை, யோவான் சீயோனில் பிறக்கலை, போப்பாண்டவர் சீயோனில் பிறக்கலை. சீயோனில் பிறந்த ஜீவக்கல்ன்றாரு. ஜீவக்கல் என்ன சொல்கிறாரு? மூளைக்கல், ஜீவக்கல்னு சொல்கிறாரு. ஏன் சொல்கிறாருன்னா, சீயோனில் பிறந்தவர் மட்டும்தான் மரித்து உயிரோடு இருக்கிறார். அதனால் சீயோனில் பிறந்து மரித்து உயிரோடு இருக்கிறவர் தான் உங்களை கடவுளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொண்டீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இங்கே வைக்கப்பட்டு போக மாட்டேன், அவர் வருகையில் அங்கே வைக்கப்பட்டு போக மாட்டேன். நான் சொல்கிறேன், நான் அங்கே பிறந்தவர் மட்டும்தான் உயிரோடு இருக்கிறார், வேறு எங்கே பிறந்தவர்கள்லாம் செத்து போயிட்டான். அன்னை தெரசா எங்கே தான் பிறந்தான்னு எனக்கு தெரியாது, அவங்களும் தேவன்றான். புது புது புனிதர்கள் லூக்கியாசியார், அப்சியாசியார் என்றான், எங்கே பிறந்தாங்கன்னு தெரியல. அவர் சொல்ல, எங்கே பிறந்தா தேவன்? சீயோனில் பிறந்து சாவாமல் இருந்தால் அவரே தேவன், அவர் தெரிந்து கொண்டிருக்க. நல்லா புரியுது நினைக்க, உங்களுக்கு நல்லா புரியுற மாதிரி தான் பேசுவேன் நான். அப்போ அவரை தெரிந்து கொண்டிருந்தால் நீங்கள் ஒரு காலம் வைக்கப்பட்டு போக மாட்டீர்கள். தேவன் எங்கே உங்களை தூக்கி கொண்டு வச்சு உங்களை அழகு பார்க்க முடியுமோ, எங்கே கொண்டு வச்சு உங்களை பரிசுத்தப்படுத்த முடியுமோ, எங்கே பிடிங்கி எங்கே மாற்றி நீங்கள் பாவம் செய்ய மாட்டீர்களோ அங்கே கொண்டு வந்து தேவன் உங்களை கொண்டு வந்து அழகு பார்த்து உங்களை வேறொரு மனுஷனாய் மாற்றும். சரி, ரெண்டாவது பாயிண்ட் சொல்கிறேன் நான். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுது, இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமல் போனால் அவனை குறித்து கொண்டு அவன் வெட்கப்படும்படி அவனோடு கூட கலவாதிருங்கள் என்றார். என்ன சொல்கிறாருன்னு, இங்கே நிறைய பேர் சுவிசேஷத்துக்கு
ஹார்ட் கொடுக்க மாட்டா. நிருபங்களுக்கு, எங்களால் எழுதப்பட்ட நிருபங்களுக்கு, நிருபத்தில் இருக்கிற வசனத்துக்கு செவி கொடுக்க மாட்டா. நீங்கள் கேட்டிருக்கீங்களா? நிருபத்தில் சொன்னால் புரியாது. நான் எனக்கு ஒரு புரியாத புதியவங்களுக்கு சொல்லுவேன் பாருங்க, ஆவிக்குரிய ஜனங்களுக்கு நிறைய புரியாது. இந்த நிருபம் ஈஸியாக விளங்குற விஷயம் கிடையாது, ஈஸியாக புரிகிற விஷயமும் கிடையாது. அது சரியாக புரியாததுனாலே நிறைய பேர் கெட்டு போயிட்டாங்க. இது சொல்கிறாரு, அப்படி தான் சொல்கிறாரு. இந்த நிருபத்தில் நாங்கள் எழுந்திருக்கிற இந்த நிருபத்துக்கு ஒருவன், இந்த வசனத்திற்கு ஒருவன் கீழ்ப்படியாமல் போனால் அவனை குறித்து கொண்டு, கீழ்ப்படியாமல் போன மனுஷனுக்கு சொல்கிறேன், அவன் வெட்கப்படுவான். இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியாத எல்லாருமே வெட்கப்படுவான். அப்படி வெட்கப்பட்டு அந்த மனுஷனோடு கூட நீங்களும் கலவாதிருங்கன்றாரு. நீங்கள் போய் சேர்ந்துக்கிடாதுன்றாரு. கலவாதிருங்கள் என்னது? ஒன்று சம்மந்தம் கொடுத்துறாரு. போய் என் பொண்ணை நான் அவனுக்கு தான் கொடுப்பேன், நான் அவனுக்கு பைபிள் தெரியாதவனுக்கு கொடுக்காதன்றார், பைபிளுக்கு கீழ்ப்படியாதவனுக்கு கொடுக்காதன்றார். ஏன்னா பைபிள் இல்லைன்னா ஒரு மனுஷன் பாவ வாழ்க்கை தான் வாழ்வான். தேவனுக்கு விரோதமான பாவ வாழ்க்கை வாழ்வான், மனுஷனுக்கு விரோதமான பாவ வாழ்க்கை வாழ்வான். அவன் எல்லாவற்றையும் மறைத்து கொண்டு வாழ்வான். தன்னுடைய சதையினாலையும் தன்னுடைய அலங்காரத்தினாலையும் தன் பாவத்தையும் அடக்கி கொண்டு வாழ்வான். அவனோடு கூட நீ வாழும், அவனோடு கூட இருக்கும்போது அவன் வெட்கப்பட்டு போகிறான். அப்படி போல நீயும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, அவனோடு கலவாதபடிக்கும், அவனுடைய பண்டிகைகளிலும் அவனுடைய கலாச்சாரங்களிலும் அவனுடைய காரியத்தினை கலவாதபடி நீ இருந்தால், அவன் உன்னை பிடித்து கொண்டு தேவனுடைய பிரித்து கொண்டு போகாதபடி நீ உன்னை காத்து கொண்டால், சொல்றாரு, நீ பரிசுத்தமாக்கப்பட்ட முடியும். நீ வசனத்துக்கு கீழ்படுற புள்ள, நீ வசனத்தை மட்டும் நம்புற, பைபிளை மட்டும் நம்புற, மனுஷன் சொல்றதை நம்புற கிடையாது, பைபிளை விசுவாசிக்காதவன் சொல்றதை நம்புறது கிடையாது. எனக்கெல்லாம் பைபிள் தெரியாத பேர் நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்க, நம்ம இங்கே ஜெபம் பண்ணால் தரமாட்டாங்களா அப்படின்னு. நான் பைபிளை போதிக்கிற உங்களுக்கே சொல்றேன், நம்ம இங்கே ஜெபம் பண்ணாலே உங்களுக்கு கிடையாது. பைபிளே இல்லாத மனுஷன் சொல்றோம் நாங்களாம் ஜெபம் பண்ணால் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு பாவம் பைபிள் தெரியாது. நான் தான் அதை சொன்னேன், உங்களுக்கு நிருபம் புரியாது. நீங்கள் தலையை கீழே போட்டுட்டு வருவீங்க, நான் சொல்லுவேன் கிடைக்காதுன்றோம். ஏன்னா வசனத்துக்கு கீழ்ப்படியாத எந்த ஒரு மனுஷனும் இந்த உலகத்தில் எதை எடுத்துக்கொள்ள முடியாது. அப்போ நான் சொல்கிறேன், இந்த நிருபத்துக்கும் வசனத்துக்கும் கீழ்ப்படுகிற உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் இம்மையிலும் மறுமையிலும் வெட்கப்பட்டு போகக்கூடாது. அப்படி கர்த்தர் செய்வார். அந்த ஹார்ட் எப்படி பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க? எப்படியாவது பிசாசு வசனத்துக்கு கீழ்ப்படியாத மனுஷனோடு கூட சேர்த்து வச்சு உங்களை இணைக்க வச்சு கலப்படமாக்கி, அதான் சமரிய ஸ்திரீ சொல்கிறா, எருசலேம் தேசத்தாராகிய நீர் சமரிய ஸ்திரியோடு கூட சம்மதம் களவாதிருக்கிறீர்ன்றது. அதில் ஒரு விஷயம் பாருங்க, எருசலேம் ஜனங்கள் சமரியரோட சம்மதம் களவாமல் இருந்ததுனால எருசலேமில் எல்லாருமே ஆளுக்கு ஒரு மனைவி வச்சுருந்தான். ஏன்னா சமாரியர்கள் ஆளுக்கு 6 மனைவி 7 மனைவி, எல்லாருமே ஆளுக்கு ஒரு சாலமன் மாதிரி. இந்த எருசலேம் ஜனங்கள் இந்த ஆளுக்கு 6-7 பெண்களை வச்சிருக்கிற ஜனங்களோட சம்மதம் கலந்து கொண்டா அவர்களை போல இவரும் மாறி விடுவார்கள். அவங்களுக்கு பைபிள் தெரியாததுனால விருப்பத்துக்கு கல்யாணம் கட்டிக்கிட்டான், பாவம் செஞ்சுக்கிட்டான். இப்போ சொல்றாரு, அப்படி பாவம் ஏராளமாய் செய்கிற மனுஷனோட கூட நீங்கள் கலவாதிருந்தால் நீங்கள் பாவத்தில் விழுந்து போக மாட்டீர்கள். நீங்கள் ஜெயிக்க முடியும், இந்த உலகத்தையே ஜெயிக்க முடியும். ஒரு ஃப்ரெண்டு எனக்கு உலகத்தான் கிடச்சிட்டான்னு போய் சேர்ந்துடக்கூடாது. பைபிள் தெரியாத மனுஷன் கிடச்சா ஒரு போய் சேர்ந்துடக்கூடாது. என்னுடைய இருதயத்துக்கு அழகாக பேசுகிற இனிமையாக பேசுகிறேன்னு சொன்ன ஒன்று போய் சேர்ந்துடக்கூடாது. ஏன்னா கீழ்ப்படியாத ஒரு மனுஷன், பைபிள் சொல்லுது இயேசு ஒருவரே உலகத்துக்கு வந்ததான தெய்வம். வசனத்துக்கு கீழ்ப்படியாத சொல்கிறான், இந்த உலகத்தில் அநேக தேவர்கள் உண்டுன்றான். நான் சொல்கிறேன், நீங்கள் பைபிளுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருந்தால் கர்த்தரை மட்டும் ஆராதிப்பீர்கள். கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலிருந்து ரட்சிக்கக்கூடும். 3வது பாயிண்ட் சொல்கிறேன் நான். நம்முடைய மூதாதையர்கள் தெரிந்து கொண்ட தேவத்திடமிருந்து நம்மை அழைத்த தேவன் வெட்கப்படாதபடிக்கு ரட்சிக்கிறார் இல்லையா? எதுக்கு நம்மளை ரட்சித்தாரு? நம்மளோட அம்மாலாம் சொல்லிச்சு, எங்கள் அம்மாலாம் சொல்லிச்சு, சபைக்கு போகக்கூடாது. நீ உங்கள் அம்மா சொல்லிச்சா யாராவது? சபைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சு. நான் எங்கள் அம்மாட்ட கேட்டேன், ஏன் சபைக்கு போகக்கூடாது? சபைக்கு போகக்கூடாதுன்னு போகக்கூடாது, இங்கேருந்து ஆவிக்குரிய சபைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிச்சு. நான் ரீசனை கேட்டேன், என்ன காரணம் அப்படின்னு. போகக்கூடாது, எனக்கு பிடிக்காது அப்படின்னு. காரணம் தான் சொல்லணும், காரணம் சொல்ல மாட்டாங்கிற. எனக்கு பிடிக்காது, உங்களுக்கு பிடிக்காதுன்றதுக்காக நான் பைபிளை வெறுக்க முடியுமான்னு. எதுக்கு அழைச்சாரு? நம்ம முற்பிதாக்கள் எல்லாருமே ஒரு பிடிச்சி வச்சுருந்தாங்க, அங்கே போகக்கூடாது. ஒவ்வொரு வீட்டிலும் சொல்லுவாங்க, அங்கே போயிட்டு இங்கே வந்துரு,
அம்மா இல்லாமல் மகன் இல்லை அப்படின்ட்டு, மாதா இல்லாமல் நம்மளுக்கு பிள்ளை கிடையாது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. உங்களை இயேசு அழைக்கவே இல்லை. பிதாவாகிய தேவன் இயேசு மூலமாக அழைக்கிறாரு. இயேசுலாம் உங்களை கூப்பிடல, என்னை ஆராதிக்க வாங்கன்னு கூப்பிடல. எல்லாமே பிதா தான் வேலை செய்கிறாரு. பிதா சொல்கிறாரு, எதுக்கு நம்ம மூதாதையுடைய தெய்வத்தை விட்டு தாய் தப்பனை உதறிவிட்டு தகப்பனை உதறிவிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் சுட்டி காட்டின இயேசு கிறிஸ்துவை ஏன் ஆராதிக்கிறோமா? 2 தெசலோனிக்கேயர் 2:14 சொல்லுது, நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே இந்த இரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். சொல்கிறாரு, சுவிசேஷத்தை உங்கள்கிட்ட சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சு? நீங்கள் தெருக்களையும் ஊர்களையும் மூதாதையர்களையும் தகப்பனை விட்டுட்டு எங்களோடு கூட வந்துட்டீங்க இல்லை? எதுக்கு வந்தீங்க? நீங்கள் எல்லோரும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடையும்படி, இயேசு கிறிஸ்துவை போல பரிசுத்தமும் இயேசு கிறிஸ்துவை போல நல்ல ஐஸ்வர்யமான வாழ்க்கையை வாழ்வதற்காக, மகிமையை அடையும்படிக்காக, அதற்காக உங்களை அழைத்தாராம். நல்லா கேளுங்க, ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். தெய்வத்திட்ட அநேக வேலைக்காரங்கள் இருக்கிறாங்க. ஒரு குமாரன் இருந்தார். நிறைய உமைகள் வருது. குமாரனுக்கும் வேலைக்காரன் என்ன வித்தியாசம் அப்படின்னா, குமாரன் உங்கள்கிட்ட வரும்போது குமாரன் மூலமாக குமாரன் மாதிரியே உங்களை ரட்சிக்க வர்றார். வேலைக்காரன் உங்களுக்கு தர்றார் அப்படின்னா வேலைக்காரன் மாதிரியே நீங்கள் மாறுவதற்கு. நல்லா கேட்டுடுங்க. இப்போது தேவனுடைய வேலைக்காரங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க. நான் அந்த வேலைக்காரங்களெல்லாம் விசுவாசித்தோம்னா தேவனுடைய வேலைக்காரனுடைய மகிமை மட்டும்தான் அடைய முடியும். நான் தேவனுடைய குமாரனை நான் விசுவாசித்தால் தேவனுடைய குமாரனுடைய மகிமையை நான் அடைய முடியும். அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு, நிறைய உண்மையில் சொல்கிறாரு, அநேக வேலைக்காரன் உங்களுக்கு தந்தேன், நீங்கள் என் வேலைக்காரனுடைய குணத்தையே நீங்கள் இருந்தீங்க, என் குமாரனை உங்களுக்கு தந்தேன், இப்பொழுது அந்த குமாரன் மூலமாக நீங்கள் அவருடைய சாயலில் அவருடைய மகிமையில் நீங்கள் மாற முடியுன்றார். நீங்கள் எதுக்கு உங்களை அழைச்சாரு? உங்களால் சமுத்திரத்தை அடக்க முடியும், உங்களால் பட்டினியை போக்க முடியும், உங்களால் பாட்டை மாற்ற முடியும், உங்களால் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும், எல்லாவற்றையும் உடைய பாதத்துக்குள்ள கொண்டு வர முடியுன்றாரு. அப்படிப்பட்ட ஒரு மகிமையான வாழ்க்கைக்கு தான் பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை தந்து, அந்த கிறிஸ்து மூலமாக கிறிஸ்துவை கண்டு கிறிஸ்துவை போலவே மாறுவதற்காக அந்த சுவிசேஷத்தின் மூலமாக உங்களை அழைத்து ரட்சிக்கப்பட்டு உங்களை இன்றைக்கு தேவ சாயலில் தேவனுடைய மகிமை அடையும்படிக்க கொண்டு வந்திருக்கிறார். நம்ம பசி பட்டினியில் கிடையாதுங்க, நம்மளுக்கு வேதனையே கிடையாது. நாம் மட்டும் எடுத்துக்கிடுறோம் பாருங்க. நம்ம எதை போய் ஆராதிச்சு? செத்த மனுஷனை போய் ஆராதிக்கிறோம், அறிவில்லாத மனுஷனை போய் ஆராதிக்கிறோம். அவனை போய் ஆராதிச்சதுனால அவனை மாதிரி ஆயிடுறோம். உலகத்தை ஜெயித்தவரை ஆராதிக்கும் போது உலகத்தை ஜெயித்தவரை போலவே மாறிவிடுகிறோம். அந்த மகிமைக்கு, அவருடைய மகிமைக்கு, அவருடைய ஸ்டேட்டஸுக்கு அளவாட்டே நம்மளை மாற்றும்படிக்க கர்த்தர் அழைத்தாராம். நம்ம இப்படி இருக்கிறதே அழைக்கல பாருங்க. நம்ம இப்படி இருக்க முடியாது, இப்படி இருக்க கூடாது, வேற லெவலுக்கு மாறும்படிக்காக தேவன் நம்மளை அழைச்சாருன்றார். அதான் சொல்றாரு, அவரை விசுவாசிக்கிறவன் எவனும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏன்னா நீங்கள் யாரை விசுவாசிக்கிறீரோ அவர் அவருடைய மகிமைக்கு தக்கதாக உங்களை உயர்த்தி விடுகிறார். நான் வேற மாதிரி போயிடுவேன். நான் தொடக்க அற்பமாக இருக்கலாம், நான் இன்னைக்கு சின்ன பையனா வந்திருக்கலாம், இன்னைக்கு சபைக்கு முதல்ல வந்திருக்கலாம், எனக்கு பைபிள் தெரியாமல் இருக்கலாம், நான் ஏழையாக இருக்கலாம். உங்களுடைய விசுவாசம் அவர் மேலே வைக்க 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 அவரே அவருடைய சாயலில் உங்களை மாற்றி விடுகிறார். நான் அவரை மாதிரியே மாறிடுவேன். நான் என் உடை மாறிடும், என் பொருளாதாரம் மாறிடும், என் வாழ்க்கை மாறிடும், எல்லாமே அவருக்கு நிகராக மாறிவிடுன்றார். அதில் தான் அவர் சொல்றார், கண்டினியூ இன் ஹிம், ரிமைன் இன் ஹிம், எஸ்டாப்ளிஷ் யுவர் ஃபெய்த் அப்படின்றார். எதுக்குன்னு, அந்த பலகீனமான சூழலிலும் உங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தினால் நீங்கள் காட்டுகிற விசுவாசமே உங்களை ரட்சிக்க பண்ணிடுதுன்றார். வேற எங்கேயுமே இது கிடையாது. இந்த போராட்டம் கிறிஸ்துவனுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. பிறகு யூத தேசத்தில் இருந்து யூதர்கள் கிறிஸ்துவ ஆராதிக்கிற ஜனங்களை ஒடுக்குனாங்க, இந்தியாவில் ஒடுக்குறாங்க, ஜப்பானில் ஒடுக்குறாங்க, அமெரிக்காவில் ஒடுக்குறாங்க. எல்லாரும் எங்கே போய்க்கலாம், எங்கே பொண்ணு கட்டிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் இங்கே கிறிஸ்துவை ஆராதிக்கிற ஒரு கூட்டம் இருக்கக்கூடாதுன்றாங்க. ஏன்னா கிறிஸ்துவை ஆராதிக்கிறவன் மகிமை அடைய முடியும், கிறிஸ்துவை ஆராதிக்கிறவன் மகிமை அடையக்கூடாதபடிக்கு பல சூழலில் கிறிஸ்துவை ஆராதிக்கக்கூடாதபடிக்கு கட்டளை போடுகிறது. அந்த கட்டளைகளை உடைத்து தள்ளி கிறிஸ்துவிடத்தில் அவரே தேவன் என்று அவரை மகிமைப்படுத்தி காத்திருந்து அவரிடத்தில் தங்கும் பொழுது அவர் என்ன நல்ல ஒரு ரட்சிப்பை எனக்கு தந்து விடுகிறார். ஆமென். படம் கிறிஸ்துவை விட்டு பிரிக்கும், கச்சேரி கிறிஸ்துவை விட்டு பிரிக்கும், டூரு கிறிஸ்துவை விட்டு பிரிக்கும், கணவன் மனைவி சண்டை கிறிஸ்துவை விட்டு பிரிக்கும், ஆவிக்குரிய உலகத்தில் கல்யாணம் கட்டினா கிறிஸ்துவை விட்டு பிரிக்கும், ஆவிக்குரிய பாவம் செஞ்சா கிறிஸ்துவை விட்டு பிரிக்கும். மனுஷன்தான் கிறிஸ்துவை விட்டு மனுஷனை பிரிக்கணும் பார்த்தா பிசாசுகளும் பிரிக்கின்றாரு. அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கட்டும்.
மரிப்பேனே அல்லாமல் நான் கிறிஸ்துவை விட்டு விலகி போக மாட்டேங்கிற பூர்ண நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்கட்டும். உங்கள் வாழ்க்கை வெற்றியாய் மாறிவிடும். பிசாசு கரம் போட முடியாது. ஆமீன் சொல்லுங்களேன். நம்ம விசுவாசம் பெருசு பாருங்க, ரொம்ப ஆழமாக இருக்கும். வந்துட்டேன் ஆண்டோடைய சமூகத்துக்கு, என் கஷ்டத்தில், என் பலவீனத்தில், என் பாட்டில், என் அந்தரங்கத்தில் பாவத்தில், வெளியரங்கமான பாவத்தில், எல்லாவற்றிலும் இந்த கர்த்தர்கிட்ட நான் வந்துட்டேன். எப்படி வந்தேன்? நம்ம ஆவிக்குரிய சபைக்கு எப்படி வரும்? எல்லாரும் கைவிடப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு இனி வாழ்க்கை இல்லை அப்படின்ற சூழ்நிலைக்கு தான் வர்றோம். வந்த பின்னாடி தெய்வன் வாழ்க்கை தர்றார், நல்ல வழிகளை திறக்கிறார். திறந்த பின்னாடி மறுபடியும் பிசாசு இருதயத்தில் பேசும். உலகத்தோடு வரலாம், உலகத்தோடு போகலாம், நல்லா காசு இருக்குது, பொருளாதாரம் இருக்கிறார் கர்த்தர், இப்படி போகலான்ற ஒரு எண்ணத்தை பிசாசு எப்படியாவது இருதயத்துக்குள்ளே கொண்டு வந்து பிரிக்கும். நான் சொல்லுவேன், அஸ்திபாரம் போட்ட மூளைக்கல்லை போல அசையாதிருங்கள். பல பிரச்சனை வரதான் செய்யும். மூளைக்கல்லை போல இருங்கன்றார். அதுக்கு தான் இயேசு விட்டு மூளைக்கல்ன்றுச்சு. பிதாவாகிய தேவனை விட்டு இயேசுவை பிரிப்பதற்கு பல பிரச்சனை, சிலுவை மரணம் வரைக்கும் அவருக்கு போராட்டம். மூளைக்கல்லை யாரும் மாற்ற முடியாது போல இயேசு கிறிஸ்து பிதாவுடைய மடியில் மூளைக்கல்லாக இருந்தார். பல பிரச்சனைகள் மத்தியில் அவரோடு இருந்தார். அவர் இந்த உலகத்தை ஜெயித்தார். நீங்களும் பல பிரச்சனைகளை இயேசு கிறிஸ்துவோட கூட விசுவாசத்தில் நிலைச்சிருந்தால், பல பிரச்சனைகள் இருந்தால், நீங்கள் கண்டிப்பாக இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். ஆமீன் சொல்லுங்களேன். கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். சின்ன பிரச்சனை வரும்போது உடனே பிரிச்சிருது. கணவனார் வேலைக்கு போகலையா, நான் சபைக்கு வர மாட்டேன். நான் மனைவி சரியில்லையா, நான் சபைக்கு வர மாட்டேன். நான் எனக்கு தொழில் சரியில்லையா, நான் சபைக்கு வர மாட்டேன். நான் கர்த்தரை கைவிட்டார். இப்படியெல்லாம் மைண்டில் பிசாசு போல தான் பேசுவோம். சபையில் சின்ன சண்டையா, நான் சபைக்கு வர மாட்டேன். நான் கணவன் மனைவிக்கு சின்ன போராட்டமாக, நான் சபைக்கு வர மாட்டேன். எனக்கு நான் பல பிரச்சனையை போட்டு தாக்கிட்டு இருக்கோம். என்ன பிரச்சனை வந்தாலும் கர்த்தரை விட்டு மாற மாட்டேன். நான் ஒரு புடியாக இருந்திருக்கேன். உங்கள் வாழ்க்கை துளிர்க்க ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், நான் பல விஷயத்தை சொல்கிறேன். முத பகுதியில் பல விஷயத்தை சொல்கிறேன் இல்லையா? நல்ல முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன் பாருங்க. நம்மளை அழைத்தது யார்? சுவிசேஷத்தின் மூலமாய் பிதாவாகி தேவன் நம்மளை அழைச்சார் இல்லையா? தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவை ஆராதிக்க வேண்டும் என்று பிதாவாகி தேவன் அழைச்சார். அவர் அழைச்ச பின்னாடி அந்த பிதாவாகிய தேவனை பற்றி ஒரு ரகசியத்தை சொல்கிறாரு. நீங்கள் உங்களுக்கு நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையும் கிருபையாக தருகிறவர். பிதாவாகிய தேவனை குறித்து வாக்குத்தத்தம் சொல்லுது. அவரை பேசும்போது எப்படி பேசுது அப்படின்னா, 2 தெசலோனிக்கேயர்ல அதை பேசுது, 2வது அதிகாரத்தில் வருது. பேசும்போது பிதா என்ன சொல்கிறாரா? நித்திய ஆறுதலை தரக்கூடியவர் என்றார். ஒரு தெய்வத்தை ஆராதிக்கும் போது எனக்கு நித்திய ஆறுதல் எப்படி கிடைக்கும்? நான் பரலோக ராஜ்யம் போக முடியுமா? இந்த உலகத்தில் எனக்கு நன்மை வாங்கி தர முடியுமா? நான் ஆராதிக்கும் போது எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் ஆராதிப்பதற்கு பிசாசு அந்த அளவு நம்மளை மூடன் ஆக்கிட்டு பாருங்க. நம்மளுக்கு ஆறுதல் எப்படி கிடைக்கும்? ஆனால் முற்பிதாக்களுடைய தெய்வம், முற்பிதாக்கள் கல்லையும் மண்ணையும் பிசாசுகளின் தெய்வமாக்கி கொண்டு இதை ஆராதிக்க சொல்லும்போது நம்மளுக்கு தான் ஒரு கேள்வி இல்லாமல் போச்சு பாருங்க. நம்முடைய மனக்கண்களை பிசாசு குருடாக்கின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி இல்லை, இதை ஆராதிக்கிறமே, இது எப்படி தரும், எப்படி நமக்கு வாங்கி கொடுக்க முடியும், இதுக்கு என்ன ஆற்றல் இருக்குது, இது பேசுமா கேட்குமா, இதுக்கும் பிதாவாகிய தேவனுக்கு என்ன சம்பந்தம், இதுக்கும் கர்த்தரா இயேசு கிறிஸ்துக்கு என்ன சம்பந்தம், இதுக்கும் மனுஷனுக்கு என்ன சம்பந்தம்? நாம தான் நித்தமும் போகிறோமே, அது எந்த விதமான பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கும்போது பிறந்ததிலிருந்து சாகிற வரைக்கும் அதை பார்க்குறோம், அது எந்த விதமான ஆக்ஷனும் காட்டாமல் இருக்கும்போது மறுபடியும் நம்ம நம்பி போனோம். எப்படி நம்பி போனோம் பாருங்க. பிசாசு புத்தியை கூடாயிட்டு இருந்தாரு. இங்கே சொல்றாரு கர்த்தரை பற்றி, நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையும் கிருபையாக உங்களுக்கு தருகிறவர் என்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இயேசுவை விசுவாசிச்சிட்டீங்க, விசுவாச பின்னாடி சபைக்கு நீங்கள் வர்றீங்க. வரும்போது என்ன ஆகுது? உங்களுக்கு நித்திய ஆறுதல் உண்டு. நான் அவரை விசுவாசிக்கிறதுனால நான் பரலோக ராஜ்யம் போவேன். நான் அவரை விசுவாசிக்கிறதுனால நல்ல ஒரு நம்பிக்கை இருக்கு, நான் கெட்டு போக மாட்டேன் இந்த பூமியில். நான் இன்னைக்கு நான் கெட்டு போயிருக்கலாம், அவர் உயிரோடு இருக்கிறாரு, மகாபெரிய தெய்வம், என் பாவத்தை பார்க்காமல் கண்டிப்பாக என்னை இந்த பூமியில் செழிப்பாட்டு நல்ல ஒரு பெரிய தோரணையில் என்னை மாற்றுமாறுன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு என்ன செய்யுது? பிதாவாகிய தேவன் முன்குறித்த கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கும் போது நமக்கு உண்டாயிரு. மற்ற யாரையும் ஆராதிக்கும் போது நான் நித்திய ஜீவனுக்கு போவேன், சமாதானத்தில் ஆறுதல் அடைவேன் அப்புற நம்பிக்கை இருக்காது. ஆனால் இவரை ஆராதிக்கும் போது நான் நித்திய ஜீவனுக்கு போவேன், என் மரணத்தில் நான் சமாதானமாய் நான் மரிப்பேன், பயமில்லாமல் நான் மரிப்பேன், ஏன்னா எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. நான் ஆராதித்த தேவன் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். கண்டிப்பாக இந்த மரணத்தில் அவர் என்னோட கூட வந்து என்னை எடுத்து அவருடைய ராஜ்யத்துக்கு என்னை கொண்டு போவாருங்கிற அந்த பெரியதான அந்த சத்தியம் எனக்கு வேலை செய்துன்றார். அந்த கிருபையாக தருபவர் இருக்கு பாரு. கிருபை என்னன்னா,
நான் தேவனை ஏற்றுக்கொண்டேன். தேவனை ஏற்றுக்கொண்டு சில பாவத்தில் விழுறேன். நான் சில பாவத்தில் விழுந்தாலும் நான் அவரை உறுதியாக பிடிச்சிருக்கிறதுனால, அநேக பிரச்சனை மத்தியில் அவரை நான் பலமாக நான் அஸ்திபாரம் போட்டு பிடிச்சிருக்கிறதுனால, நான் பாவத்தில் விழுந்தாலும் கூட என் பாவத்தை கழுவி போட்டு என்னை பரலோகராஜ்யத்தில் கொண்டு சேர்த்து வைப்பதற்கு அவரால் கூடுன்றார். நான் எங்கே போகிறது? நான் யாரை நம்பி போகிறது? இவர் என்னை கைவிட மாட்டார். கண்டிப்பாக என்னை பரலோகராஜ்யத்தில் கொண்டு சேர்த்து வைப்பார் என்றார். ஆமென். அதுக்கு தான் இங்கே வரணும். இயேசுவை ஆராதிக்கணும். பிசாசுடைய பெரிய தந்திரம் 2. 1, நீங்கள் பூமியில் வாலிபர்களாய் வாழும்போது உங்களுடைய பாவத்தை குறித்து உங்களுக்கு உணர்த்தாமல் போகும். தேவனை விட்டு வேறு தெய்வத்தை நீங்கள் ஆராதிக்கும் போது மரணத்தில் உங்களுக்கு மரண பயத்தை தரும். இந்த 2ஐயும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எடுத்து விடுகிறார். நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கும் போது வாலிபத்தில் உனக்கு பாவத்தை குறித்த பயமும், முதிர் வயதில் நித்திய ஜீவனை குறித்த ஆறுதலும் உண்டாயிருது. இதுதான் இங்கே கிடைக்கிது. பெரிய கிஃப்ட் இது. சாகும்போது நிறைய பேர் அழுது புலம்பி அப்படி இப்படி ஆர்ப்பாட்டம் போட்டு, சில பாட்டிமாலாம் 90 வயசாக சாக போக மாட்டா, கடைசியிலே ஒரு மூச்சு எடுப்பா, எப்படியாவது உயிர் கிடைச்சிடாதுன்னு. ஏன்னா செத்தா எங்கே போகணுன்னு தெரில பாருங்க. ஐயோ நான் எங்கே போகிறேன்னே தெரியாமல் போகிறேன் பாருங்க. இந்த ரோமன் கத்தோலிக்காரங்களுக்கெல்லாம் சிஎச்காரங்கள்லாம் எங்கே போகிறோம்னே அவங்களுக்கு தெரியாது. கடைசியில் அழைச்சத்தோம், செத்தவனும் அழுகுறான், செத்த வீட்டுக்காரன் அழுகுறான். அம்மா விட்டுட்டு போயிட்டீங்களே. நான் சொல்கிறேன், எங்கே போனான்னு தெரிஞ்சால் நீ அழுகிறதும் அழாததும் தெரிய வந்துடும். நான் சொல்லுவேன், நான் செத்தா என் பிள்ளைங்கள் அழாது. ஏன்னா என் பிள்ளைங்களுக்கு தெரியும் நான் நித்திய ஜீவன் போகணும், அதனால் அழாது. மற்ற இடங்களில் யாராவது செத்த பிள்ளைங்கள் அழுவும். ஏன்னா இவர் எங்கே போகிறாருன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்பா விட்டுட்டு போயிட்டீங்களே, எங்கப்பா நீங்கள் போகிறீங்க, இப்படி ஒரு எங்களுக்கு கைவிடிச்சிட்டு போயிட்டீங்களே ஆண்டவரே, இப்படியெல்லாம் போகிறீங்களேன்னு. நான் சொல்லுவேன், கர்த்தரை விசுவாசிக்கிறோம் அப்படி இருக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் நித்திய ஆறுதலை தர்றன்னு போட்டிருக்கேன். அது அதான் இல்லை. நான் கண்டிப்பாக நான் மரித்தான் நித்திய ஜீவனுக்குள்ளே போக முடியும். ஆமென். அந்த தேவத்தை பற்றி சொல்லுது 17ஆம் வசனம், 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உங்கள் இருதயங்களை தேற்றி ஸ்திரப்படுத்துவார் சொல்கிறாரு. கவலைப்படாதீங்க. எது கவலைப்படுறீங்க? காசு இல்லை, பணம் இல்லை, வேலை இல்லைன்னு ஏன் கவலைப்படுறீங்க? அவர் சொல்கிறாரு, உங்கள் இருதயத்தை தேற்றுவார் என்றார். எப்படி இருக்கு பாருங்க வசனம். ஏன் கவலைப்படுறீங்கன்றார். சில நேரத்தில் நான் கவலையில் விடுறது வழக்கம்தான். என்னை பெரிய சபையை கட்டிட்டு கரண்டு பாட என் பாடு பெரிய பாடாக போயிருக்கு, சரியாக்க முடியல. இன்றைக்கெல்லாம் பாடவும் முடியாதபடி பிரச்சனை. ஆனால் இந்த வசனத்தை படிக்கும்போது அது சொல்கிறது, உங்கள் இருதயம் சோர்ந்து போனால் அவர் உங்களை தேற்றுவார். அதுதான் அவருடைய ஸ்திரப்படுத்துவார். ஸ்திரப்படுத்துவார் என்னது? சோர்ந்து போயிட்டு இருக்கிறோம், இனி சோர்ந்து போகக்கூடாதபடிக்கு நல்ல ஒரு சூழலை கர்த்தர் உண்டாக்கி தருவார். நானும் கரத்தை தட்டியிருப்பேன். நான் கரத்தை தட்டியிருப்பேன். எத்தனை விஷயத்தில் மனுஷன் சோர்ந்து போகிறான் தெரியுமா? இருதயம் சோர்ந்து போகிறான் தெரியுமா? ஆனால் கடவுள் சொல்கிறாரு, நான் சொன்னோம்னு உன் தாய் தகப்பனுடைய நம்பிக்கையை விட்டுட்டு என் நம்பிக்கை வந்தியே, இந்த நம்பிக்கைக்காக நீ எவ்வளோ தூரம் விலகினப்பட்டு போனாலும் நான் அவ்வளோ தூரம் உன்னை தேற்றி ஸ்திரப்படுத்துவேன். அடுத்து சொல்கிறார், எல்லா நல்வசனத்தினாலும் ஸ்திரப்படுத்துவராக. இது நீங்கள் பாக்கியவான். ஏன் தெரியுமா? ஆவி கர்த்தரா இயேசு கிறிஸ்துவ ஆராதிக்கிறவங்க இது முக்கியமான பாக்கியவான். ஏன்னா உலகத்துக்கு வசனம் இல்லை. ஆமீன் சொல்லுங்களேன். உலகத்துக்கு வசனம் இல்லை. அங்கே போனால் மாலையை போடுங்கன்றான். ஐயோ நம்மளுக்கு தான் நீ போட்டு, நம்ம காலையில் போய் மாலையை போட்டுட்டு ப்ரேயர் முடித்து வரும்போது நம்ம போட்ட மாலை கசங்கி போயிடும். ஐயோ அது கருத்து போயிடும். அப்போ அது ஒரு நம்பிக்கை தரல. ஆனால் இவர் சொல்கிறாரு, நீ கர்த்தரை ஆராதிக்கும் போது நல் வசனத்தினாலே உனக்கு நம்பிக்கை ஊட்டுக்கிறாரு. இங்கே வந்து வசனத்தை கேட்கும்போது ஒரு நம்பிக்கை வருது. அப்பா, எனக்கு ஒரு பாஸ்டர் தெரியும், நேராக பார்த்தில்ல, பேப்பரில் படிச்சுருக்கேன் நான், புக்கில். அவருக்கு படிக்க தெரியாது. படிக்க தெரியாமல் இருக்கும்போது நிலங்களெல்லாம் இருந்துச்சு. அதை என்ன பண்ணிட்டாரு? பைபிள் தெரியாது, அதனால் படிக்க தெரியாது. அவர் ரோமன் கத்தோலிக்கார், வெளிநாட்டுக்கார். நிறைய நிலம் இருந்துச்சு. லோனில் போய் கடத்தை வாங்கி நல்லா விதைச்சி விட்டார் நிலத்தில். ஒன்றும் வரவே இல்லை. பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னான், இந்த வருஷம் பரவாயில்லை, அடுத்த வருஷம் நீங்கள் இருக்கிற வீட்டை மாற்றிக்கிட்டு விதைங்கன்னா. இவரும் வீட்டில் தான் பிரச்சனை இருக்க போல தெரியுது, பேய் வீட்டில் இருக்கிறனால தான் நிலத்தில் விதை சரியாக விதையிலிட்டு வீட்டை மாற்றிக்கிட்டு மறுட்ரிப்பு பேங்கில் லோன் வாங்கி விவசாய லோன் வாங்கி விதைச்சி விட்டார். மறுபடியும் விவசாய லோன் பிரயோஜனம் தரல. கடைசியில் என்ன பண்ணிட்டாருன்னா, மனைவிட்டு சொல்கிறாரு, உன் பேச்சை கேட்டு 3 வீட்டுக்கு நம்ம மாறியாச்சு, பல கோடிகள் கடமை வந்துடுச்சு,
நிலத்தை விற்றாலும் கூட நம்மளுக்கு இனி தப்ப முடியாது. நான் சாக போகிறேன் அப்படின்னு போனாராம். போகும்போது தான் பேப்பர், இந்த ட்ராக்ஸ் கொடுப்பாங்க பாருங்க நம்ம ஊரில், இதை நிறைய பேர் வாங்கிட்டு, ரோமன் கத்துக்கெல்லாம் வாங்கிட்டு பேப்பரா அவங்க கையில் 1000 ரூபா கொடுத்து தான் பார்ப்பான். இந்த மாதிரி பேப்பர்லாம் பார்க்க மாட்டான். கஞ்சி ஊற்றுறான்னு சொல்லுங்க, ஓடிப்போம். கஞ்சியை ஊற்றுறாங்க. கஞ்சியா பாயசமா, அட பாயுவா. இந்த வார்த்தைக்கு பேர் ஒரு வார்த்தை இருக்கு, ஜீவ வார்த்தை. கஞ்சி, அதான் ஆண்டவர் சொன்னார், அழிந்து போகிற ஆகாரத்துக்காக டூ நாட் ஒர்க் ஃபார் த ஃபுட். அவன் அபாலிஷ், அழிந்து போகிற ஆகாரத்துக்காக வேலை செய்யாதையா, அழிவில்லாத நித்திய ஜீவனுக்காக வேலை செய்யினார். சாப்பாட்டு கொடுத்தா, கஞ்சி கொடுத்தா சண்டை போட்டு குடிக்கிறான். இந்த ட்ராக்ஸுங்கிறது ஜீவ வார்த்தை, இதை கொடுத்தா வாங்க மாட்டான். அப்படி பார்ப்பான், எங்களுக்கு மரியாதை தருவாங்க. அட பாவியா, ஜீவ வார்த்தைடா இது, இதுதான் உங்களுக்கு வாழ்க்கையை மாற்ற போகுது. அதை கேட்க மாட்டான். அவரு போர் அடித்து போய் இப்படி நடந்து போயிட்டு இருக்கிற வாக்கா வரப்போ நடந்து போயிட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு பேப்பர் கிழிஞ்சு 4 கிழிஞ்சு வந்து கிடந்துருக்கு. எடுத்து பார்த்தா, நானும் விட்டு விலகுவதில்லை, நானே கைவிடுவதில்லை. அவர் சொல்கிறார், பொண்டாட்டி கைவிட்டா, லோனும் கைவிட்டுச்சு, பேங்க்கு கைவிட்டாங்க, மழையும் கைவிட்டுடுச்சு, நிலமும் கைவிட்டுடுச்சு, எல்லாம் கைவிட்டுச்சு, நானும் விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை. யாத்ராம் புஸ்தகம் இது எங்கே இருக்குது? வீட்டுக்கு போனோம், படிக்க தெரிஞ்சிருக்கு, கொஞ்சம் படிச்சிருக்கிறாரு, கூட்டி படிச்சுட்டு போய் பார்த்துருது. வீட்டுக்கு போகிறாராம், நானும் விட்டு விலகுது உன்னை கைவிடுதுன்னு ஒரு பேப்பர் சொல்லிச்சுன்னு மனைவிட்ட சொல்கிறாங்க. எங்க உங்களுக்கு புரியலையா? நம்ம பைபிளில் தான் இருக்குது. அப்படியா? நான் அந்த கதை முடிச்சுட்டு நினச்சேன், ஒன்று காலில் வந்து விழுந்துச்சு, நானும் விட்டு விலகுது உன்னை கைவிடுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அப்படி படிக்க தெரியாமல் படிச்சுட்டான். அப்போ தான் ஒரு யோசனை வந்துச்சான், நம்மளை வீட்டை மாற்ற சொன்ன சாமிமார்கள் நிறைய பேர் இருக்கிறான். இனி வீட்டில் குடியாருங்க, எல்லா குடியெல்லாம் போயிடும். அவர் தண்ணி தெளித்து நம்ம 3 வீடு மாற்றிட்டோம். நானும் விட்டு விலகுவதும் இல்லை, நானும் கைவிடுன்னு சொல்லியிருக்குது. இதை எங்கே சொல்லி கொடுக்குறான் இந்த வசனத்தை? அது இந்த ஆவிக்குரிய சபையெல்லாம். அப்புறம் 2 பேரும் போமா மெல்ல அப்படின்னு கேட்டாராம். சாக போன மனுஷன் போகலாமான்னு மனைவியை கூட்டிட்டு போனால், அங்கே படிக்க தெரியாத மனுஷன் மெல்ல கூட்டி படிக்கிற மனுஷன் பிரசங்கத்தை கேட்ட உடனே, ஐயா இதுதான் சரியான இடம், ஏன்னா இங்கே போதிக்கிற வார்த்தைகள் தான் என் இருதயத்தை தேற்றுகிறது, நல்ல வார்த்தைகளை இருதயத்தை தேற்றுன்னு இருந்துட்டார். இருந்த பின்னாடி பைபிள் படிக்க ஆசை அவருக்கு. எங்கே இல்லாமல் போய் என்னத்தெல்லாம் படித்தோமே, இதை படிப்போம். மனைவி இங்கிலீஷ் தெரிஞ்சதுனால, மனைவி அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது, இந்த மனைவி சொல்லிக் கொடுக்குது. இது ஏ, இது பி, பேச தெரியுது, எழுத்து தெரில. எனக்கும் அப்படி தான், நிறைய இங்கிலீஷ் பேச தெரியும், எழுத்து தெரியாது. ஏ பி, ஆப்ரஹாம் அப்படின்னு படிக்கிறாரு. மெல்ல எழுத்து கூட்டி படித்து கடைசியில் அவர் சாகும்போது 2 பிளேட்டுக்கு சொந்தக்காரனாக செத்தார். இந்த வசனம் படித்து நல் வசனத்தினால இருதயத்தை தேற்றி, அந்த இருதயம் நல்ல ஔஷத்தினால பொங்கி நிறையும்படிக்கா இந்த வேத வசனம் செய்ததென்றார். கடவுள் நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுக்கு முன்னாடி மனுஷன் கஞ்சி ஊற்றுவான். தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுக்கு முன்னாடி தேவன் தன்னுடைய ஜீவ வார்த்தையை தருவார். அந்த ஜீவ வார்த்தை என் வாழ்க்கையை ஜீவனடை செய்து விடுகிறது. இதை படிக்கணும். அதுதான் சொல்லுது, இந்த நிருபம், இந்த சுவிசேஷம், இந்த வசனம் என் வாழ்க்கையை மாற்றிடும். இதை படிக்கக்கூடாதபடி தான் நம்மளுக்கு 6 லட்சம் மந்திரம். நான் அந்த 6 லட்சம் மந்திரத்தை பைபிளை பார்த்தேன், எங்கே இருக்குதுன்னு. லட்சணமே இல்லாத மந்திரம், ஆனால் 6 லட்சம் மந்திரம் இருக்குது. லட்சணமே கிடையாது அதுக்கு. அவன் பைபிளில் படித்தேன், நான் பைபிளில் தான் எழுதிருக்குது. உன்னை எல்லா விதமான நன்மையாலும் போஷித்து உன்னை திருப்தியாக்கி, உன் வயதை திரும்பவும் வாழ வயதாக்கி, கழுகுக்கு சமமாக்கி, உயிரே பறக்க செய்வாரான்னு வாசனை இருக்குது. அதை படிக்கும்போது தான் உள்ள ஒரு எண்ணம் வருது. மீனை பிடிச்சி கேப்டனாக இருந்து மீனை பிடிச்சி எல்லாட்டையும் பேச்சு வாங்குறது பார்க்கணும், எல்லாருக்குமே பேச்சு கொடுக்க போயிடலாம்னு கர்த்தர் என்னை மாற்றிட்டார். ஆமென். என் வாழ்க்கை மாறிடுச்சு. என்னைக்கு இதை நம்பணும், என் வாழ்க்கை மாறிடுச்சு. போட்டையும் கேப்டன் பதவியையும் பொண்ணையும் பொருளையும் நம்பிட்டு இருந்தோம், வாழ்க்கை மாறாது. ஜீவ வசனத்தை கேட்கும்போது, அதை படிக்கும்போது அந்த நல்ல வசனங்களோட என்ன ஸ்திரப்பட்டுருச்சு. 32 வயசு பொண்ணு பார்க்க போகிறோம். பொண்ணை யாரும் நம்ம பொண்ணு பார்க்கும்போது பொண்ணு வீட்டுக்காரங்க நம்மளை பார்க்குறது கிடையாது. நம்மளுக்கு முன்னாடி வீட்டை தான் பார்க்குறான். எத்தனை சென்ட் இருக்குது, காம்பவுண்டு போட்டிருக்கிறாங்களா இல்லையா? நான் சொன்ன மாப்பிள்ளை நல்லா தானே இருக்கிறேன், பொண்ணு தான் தேவை ஒரு வீட்டில் கேட்டேன். மாப்பிள்ளை நாங்கள் மாப்பிள்ளையை பார்க்க வரல, மாப்பிள்ளையோட பின்னாடி ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க வரோம். என்ன இருக்குது அங்கே?
ஒன்றுமே இல்லை, பழைய வீடு தான் இருக்குது, அது கூட ஒழுங்காக இல்லை. அப்போ பொண்ணு கிடைக்காது. பொண்ணை பார்த்தேன் நான், அது பொண்ணே கிடையாது, பேய். ஆனால் கூட அந்த பேய் கூட என்ன கட்டலை. ஏன்னா அது அப்படி தான். அது இந்த உலகம் வேஷம் போடும். என் இருதயமெல்லாம் நொறுங்கி போன நேரத்தில் கர்த்தருடைய வசனத்தை இரவும் பகலும் படிக்கும்போது அந்த நல்ல வசனங்கள் என்னை தேற்றிச்சு. நீ யாரை கெட்டினா என்ன, முடியும் போது நீ ராஜாவாக தான் வரிப்ப. நீ உன் வாழ்க்கை முடியும் போது பெரிய செல்வந்தனாக தான் நீ மாறுவ. நீ வாழ்க்கை முடியும் போது தேசத்தில் நீயும் ஒரு பெரிய மனுஷனாக ஆகிட்டு தான் சாவனுங்கிற அந்த நல்ல சத்தங்கள் அது நல்லா தேட்டுச்சு, பிடிச்சிக்கிட்டேன். நான் இன்னைக்கு உங்கள் முன்னாடி பெரிய தீர்க்கதரிசியாக இருக்கிறேன் நான். ஆமென். 3வது வார்த்தை சொல்கிறார், எல்லா நற்கிரியைகளினாலும் உங்களை ஸ்திரப்படுத்துவார். ஆண்டோட என்னென்ன நல்ல நல்ல காரியங்களாக இருக்குதோ அதெல்லாம் தந்து உங்களை ஸ்திரப்படுத்துவார். 2 தெசலோனிக்கர் 2:17 என்னென்ன நன்மையெல்லாம் இருக்குது பாருங்கள். கர்த்தர்கிட்ட பிசாசை துரத்தக்கூடிய நன்மை இருக்குது, பொருளாதாரம் இருக்குது, தங்கம் இருக்குது, வெள்ளி இருக்குது, பொண்ணு இருக்குது, பொருள் இருக்குது, சமாதானம் இருக்குது, ஜீவன் இருக்குது, நித்திய ஜீவன் இருக்குது, சாவாமே இருக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. அவர் சொல்கிறாரு, எல்லா நற்கிரியைகளினாலும் உங்களை ஸ்திரப்படுத்துவார், உங்களுக்கு தருவார். அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தருவார். நான் ஆண்டோட கேட்பேன், ஆண்டவர் எதுக்கு இந்த பரலோக ராஜ்யத்தை ஃபுல்லாக தங்கமாக வச்சிருக்கிறாரு அடிக்கடி அவர் சொல்லுவார். நான் கேட்கும்போது நான் ஆண்டோட ரொம்ப பேசுவேன். ஏன்னா 10 மணி நேரம் இருக்கும் ஒரு நாளைக்கு. கேட்கும்போது கருத்து சொல்லுவார், எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது, ஆவிக்கு ஏடா தங்கம், ஆவிக்கு எதுக்குடா பயிரும், இதெல்லாம் உங்களுக்காக ஏற்படுத்தி வச்சது. என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மனுஷனுக்கு இவைகளெல்லாம் கொடுத்து என் கையின் கிரியாகி அந்த வெள்ளியும் பொன்னையும் தங்கத்தையும் கொடுத்து அவருடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவதற்காக நான் உண்டாக்கப்பட்டது என்றார். எல்லாவற்றையும் தருவார். ஆனால் மனுஷன் மோசமானவன் பாருங்க, சின்ன பொங்கலுக்கு கர்த்தர்கிட்ட வர மாட்டான். ஆமேன்னு சொல்லுங்களா. எங்கள் ஊரில் பொங்கல் 3 days பொங்கல், சபைக்கு வாடம் பொங்கல் பொங்கல் பொங்கல். டிசம்பருக்கு 31ஆம் தேதி வா, பாஸ்ட் நல்ல தீர்க்க சொல்லு, நல்ல நன்மை நடக்கும். டான்ஸுக்கு போகிறோம். நாங்கள் எங்கள் ஊரில் டான்ஸ் ரைட் போடுறான்ற, வாடாடே அங்கே ஒன்றுமே இருக்காடா. சாமியார் ஒரு கோட்டரை குடிச்சிட்டு அவர் தொடக்கி வச்சு போயிடுவார். நல் வசனங்கள் உன் இருதயத்தை தேற்றும் சொல்கிறாரு. நல் வசனம் உன் இருதயத்தை தேற்றும். எல்லா விதமான நற்கிரியைகளும் நற்காரியங்களும் அவர்கிட்ட இருக்குது. அவைகள் எல்லாவற்றையும் தந்து உன்னை ஸ்திரப்படுத்துவார், கைவிட மாட்டார், உன்னை கெட்டு போகிறதுக்கு விடவே மாட்டார் என்றார். ஆமேன்னு சொல்லுங்களேன். புது புது கடவுள். இன்னும் அடுத்த கடவுள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த கடவுள் ஹாஸ்பிட்டல், ஸ்கூல் 2ல இருக்குது. என் பேர் என்ன? ஒருத்தன் சாப்பாடுறாமே இதை வச்சு நடத்துகிறான். உன் பேர் சாப்பாடுறாமன் சொல்லுது. டீச்சருக்கு அதுக்கிட்ட நடத்தான் ABCD அப்படின்னு அது பேசுது. இனி கோயிலாக தான் வரும். அப்போ சொல்லிடுவாங்க, எங்கள் கடவுள் பேசுது. இப்போது கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த கடவுள் உலகத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. அது பள்ளிக்கூடத்துக்காக அமைக்கப்பட்டதல்ல, ஹாஸ்பிட்டலுக்காக அழைக்கப்பட்டதல்ல, கொண்டு வரப்பட்டதில்லை. அதுதான் அந்தி கிறிஸ்து. அது ரோமனுடைய ஆலயங்கள், எல்லா ஆலயங்களும் வைக்கப்படும். அது அவர்களுக்கு போதிக்கும். அது போதிக்கிறதுனால ஆச்சரியப்பட்டு அதோடு கூட இருப்பார்கள். அந்த பெரிய அற்புதத்தை கண்டு வெளிப்படுதல் சொல்ல, அந்த பெரிய அற்புதத்தை மனுஷனை போல பேசி மனுஷனோட உணர்வுகளை அறிந்து அதை பேசுகிறதை பார்த்து எங்கள் தேவன் பேசு என்று கூச்சலிட்டு அங்கே இருப்பார்கள். இயேசு கிறிஸ்து வரும்போது அவர்கள் கைவிடப்படுவார்கள். அது அவர்களை நித்திய அக்னிக்குள்ளாய் கொண்டு தள்ளும். வெளிப்படுத்தல் இருக்குது. ஆமென். விளங்காத பேசாத விக்கிரங்களுக்கே இவ்வளோ வைராக்கியம் பாராட்டும் போது அது பேசும்போது அதுக்கு இவ்வளோ வைராக்கியம் பாட்டோம் பாருங்க. ஆமென். சொல்லுங்களேன். நான் சொல்கிறேன், உங்களுக்கு சுட்டி காட்டின கர்த்தர் ஜீவன் உள்ளவராய் ஆவியாக இருக்கிறார். அவரை பிடிச்சிடுங்க. சரி, நான் சொன்னேன் கர்த்தரை விசுவாசிக்கிறதுனால நம்மளுக்கு பலகீனம் இல்லை அப்படின்னு இல்லையா, வெக்கப்பட மாட்டோன்னு. நான் முதல்ல வாசித்த வசனத்தில் இன்னொன்று இருக்குது, நீங்கள் கர்த்தரில் நிலைத்திருந்தால் தைரியமாக இருப்பீர்கள். தைரியம் ஒன்று வரும் பாருங்க, தைரியம் ஒன்று வரும். தைரியம் வந்தால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க. நான் சொல்லுவேன் பாருங்க, ஒரு அற்புத விதமான ஒரு ஆற்றல் சொல்கிறேன். ஒரு பிள்ளைய ஒரு ஸ்திரீ பெற்றெடுக்கிறான் இல்லையா, பெற்றெடுக்கிறதுக்கு அவள் ஆப்ரேஷன் பண்ணாமல் சுகப்பிரசவத்தை பெற்று எடுப்பதற்கு இருதயத்தை தயார்படுத்தி தைரியப்படுத்தி பெற்றுட்டான்னு வாழ்நாள் முழுவதும் நல்லா இருப்பாள். ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்கள எத்தனை ஜிம்மில் ஏற்றி விட்டாலும் ஸ்லிம் ஆக மாட்டான். ஹலோ, உடம்பு ஃபுல்ல பிரச்சனையாக இருக்கும், பல வியாதி, பல பிரச்சனை.
அழகு அப்படியே ஆண்டவன் தந்த அழகு அப்படியே எடுத்துட்டு போயிடுவார். இந்த உன்னோட போச்சு. அப்போ நான் சொல்கிறேன், தைரியம் உங்களை எல்லா விதமான நன்மையினாலும் அலங்கரிக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அதான் சொல்ற, நிலைத்திருப்பது தைரியத்தை கொண்டு வருகிறது, தைரியம் என ரட்சிக்கிறதுன்றாரு. இப்போ 3 பாயிண்ட் சொல்கிறேன் பாருங்க, இதை நீங்கள் கண்டிப்பாக நினச்சி நிற்கணும். அப்போ உங்களுக்கு தைரியம் வரும். நல்லா சொல்கிறேன், இந்த தைரியம் எப்போ வரும் அப்படின்னா சத்தியத்தை கேட்கறதுனால வரும். இன்னும் சொல்கிறேன், தைரியம் எப்படி வரும் அப்படின்னா ஒரு காரியத்தை சரியான செயலில் முடிவு வரை சரியாக செய்கிறதுனால வரும். நான் ஒரு காரியத்தை நல்லா செஞ்சுட்டேன் வச்சுட்டிங்களா, ஒரு தைரியம் வந்துடும். இப்போ நான் சொல்லித்தரேன். நான் ஆதியிலே பைக் ஓட்டினேன். பைக் ஓட்டி முதல்ல சொல்லி தந்தவர் இந்த சபையில் தான் இருக்கிறார். ஒரு பெரிய ஏத்தத்துலேருந்து வந்தோம். அவர் பாட்டுக்கு போயிட்டார். எனக்கு வளைக்க தெரியாமல் ஏத்த ஏண்டில் போய் கிணத்துக்குள்ளே உள்ள சாடை பார்த்துட்டேன். நான் பைக்கு வேறு, நான் வேறு சாடை பார்த்துட்டேன். ஒரே பயம். என்றைக்கு பைக்கை சரியாக ஓட்டணும் அன்றைக்கி ஒரு தைரியம் வந்துடுச்சு. இனி நாகர்கோவிலுக்குள்ள நான் ஓட்ட முடியும், சந்து பந்துக்கெலாம் போக முடியும்ட்டு ஒரு தைரியம் வந்துடுச்சு. அப்போ ஒரு செயலை நீங்கள் கரெக்டாக செஞ்சால் உங்களுக்கு தைரியம் வரும். நீங்கள் கரெக்டாக செய்யாமல் இருக்கிறீங்களே, அதுதான் உங்களுக்கு பலகீனன்றேன். நீங்கள் நான் சொல்லுவேன், தேவ காரியத்தில் எல்லாவற்றையும் சரியாக செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக தைரியம் வரும். நான் சொல்லுவேன், நீங்கள் பயப்படுறதுக்கு காரணம் தேவ காரியத்தில் சரியாக ஈடுபடலை. நீங்கள் தேவ காரியத்தில் சரியாக ஈடுபட்டால் பட்டுவிட்டால் உங்களுக்கு தைரியம் வரும், ஜெயிப்பீங்க. இப்போ 3 காரியத்தை சொல்கிறேன் பாருங்க. 1 தீமோத்தேயு 2:15 இருக்குது பாருங்க. எல்லாம் திருப்பி விடுங்க, சரியா செய்யுங்க, வாழ்க்கை மாறிடுன்றேன் நான். 1 தீமோத்தேயு 2:5, தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவாள் அப்படின்றார் இல்லையா? நிலை கொண்டிருக்கின்றாரு. இதை நல்லா விளக்கி சொல்கிறேன் இல்லையா? 3 காரியம் சொல்கிறார். முதல்ல தெளிந்த புத்தியோடு கூட விசுவாசத்தில் நிலைச்சு நிற்கின்றார். நிலை கொண்டிருந்தார், விசுவாசத்தில் நிலைச்சு நிற்கின்றார். நல்லா கேளுங்க, என்ன விசுவாசம்? 1 தீமோத்தேயு 2:5 சொல்கிறாரு, தேவன் ஒருவரே. விசுவாசத்தை எங்கே பிடிக்கணும் பாருங்க. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. இது விசுவாசிக்கின்ற இது என்னதான் சொல்லுது அப்படின்னா, தேவன் ஒருவர். ஆமென் சொல்லுங்களா எல்லாரும்? தெய்வம் ஒருவர் அப்படின்னு சொல்றாரு. தேவன் ஒருவரே, மனுஷனுக்கும் தெய்வத்துக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே அப்படின்றது. நல்லா கேட்டுடுங்க, ஏன் இது சொல்லுது அப்படின்னா, தேவ வானத்தில் இருக்கிறாரு, மனுஷன் பூமியில் இருக்கிறான். அதுக்கு கேப்பில் கர்த்தரா இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தராக இருக்கிறார். இந்த 3 பேரும் தான் விசுவாசிக்கணும் அப்படின்றார். மனுஷன் ஜீவன் உள்ளவராக இருக்கிறான், இயேசு கிறிஸ்து ஜீவன் உள்ளவராக இருக்கிறார், பிதாவாகிய தேவனும் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். இந்த 3 ஜீவனுக்கு முன்னாடி மரித்து போன எந்த ஒரு மனுஷனும் மத்தியஸ்தனாக வர முடியாதுன்றார். நல்லா கேளுங்க, இது ஏன் அப்படின்னா விசுவாசத்தில் நிலைச்சு நிற்கணும். இதில் நீங்கள் நிலைச்சு இருந்தால் தான் நீங்கள் ரட்சிக்கப்பட முடியுன்றார். ஏன்னா பிதாவாகி தேவன் இருக்கிறாரு, அவர் ஒருவர். அதுக்கு இடத்துல இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, அவரும் தேவன். இவர் மனுஷனுக்கும் தேவத்துக்கும் மத்தியஸ்தராக இருந்து தேவன் சொல்ல இயேசு கிறிஸ்து கேட்டு மனுஷனுக்கு சொல்றார், மனுஷன் ஜெபிக்க இயேசு கேட்டு பிதாட்ட சொல்றார். இப்படி இந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும்போது நான் மரித்து போன ஒரு மனுஷனை எடுத்து ஜீவன் இல்லாதவர்கள் ஜீவன் உள்ள தேசத்தில் வாசம் பண்ண முடியாதுன்னு வேதம் சொல்லுது. நல்லா கேளுங்க, நான் கேட்கும்போது நான் ரோமன் பத்துக்காரன் பாருங்க, விசுவாசத்தை மறுதளிக்கிறோம் பாருங்க, பைபிளை நம்பாதவன், உபதேசத்தை நம்பாதவன். நான் என்ன பண்ணுறேன், நான் என்னை எங்கள் அம்மாலாம் சொல்லுது கேட்கும்போது மரியாட்ட கேட்கணும், இல்லைன்னா நம்மளுக்கு பிடிச்ச பக்கத்து ஊரில் அந்தோனியார் இருக்கிறார், அவர்கிட்ட கேட்கணும், இல்லைன்னா அந்த ஊரில் சார்ச்சியாக இருக்கிறார், அந்த குறிச்செடியில் நல்லா ஸ்ட்ராங்காக அற்புதம் நடக்கும், அவர் மூலமாக கேட்கணும். நான் என்னென்ன தேவன் ஒருவரே, மத்தியஸ்தரும் ஒருவரேன்னு இருக்குது. மத்தியஸ்தர் ஒருவர் தான், இவர் 2 பேர் கிடையாது, நிறைய பேர் கிடையாது. மத்தியஸ்தர் ஒருவர் மட்டும் தான் இருக்கு. பைபிள் சொல்லுது, நான் மத்தியஸ்தரை எக்ஸ்ட்ரா சேர்க்க கூடாது. நான் மத்தியஸ்தரை எனக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்தா மத்தியஸ்தர் வர முடியாது. ஏன்னா ஜீவனை விட்டு போன எந்த ஒரு மனுஷனும் ஜீவ உலகத்துக்குள்ள மறுபடி வர முடியாது. இதை சுட்டி காட்டுறது தான் சொல்றாரு, ஒருவன் உயிரை விட்டுட்டான மறுபடி ஜீவனுக்குள்ள வர முடியாது. இந்த உலகத்தை விட்டு போயிட்ட யாரா இருந்தாலும் உலகத்தை விட்டு வர முடியாது. உலகத்தை விட்டு போன ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் மட்டும்தான் மத்தியஸ்தராக இருந்து மனுஷனோடும் தேவனோடு கூட பேசுறவராக இருக்கிறார். மரித்தோர கூட அவர் பேசுறதே கிடையாது. நல்லா கேட்கணும். அப்ப நான் சொல்றேன், நீங்க விசுவாசத்தை பலமா பிடிச்சிக்கிடுங்க. நான் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன்ட போக முடியுமே தவிர நான் இன்னொரு மனுஷனை கூட்டிக் கொண்டு மரித்தோரை கூட்டிக் கொண்டு இயேசு இடத்துல போய் இயேசு மூலமாய் பிதாவிட்ட கேட்க இங்க வேதம் வழி தரல. அப்படி
இப்படிப்பட்ட விசுவாசத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் என்ற இந்த விசுவாசம் உங்களை ரட்சிப்புக்குள்ளாக நடத்தும். நீங்கள் நேரே பேச முடியுன்றார். நீங்கள் கடவுள்கிட்ட ஏசுட்டு நேரவே கேட்கலாம், ஏசப்பா பிதாவட்டத்தில் எனக்காக வேண்டி தாருங்க, என் வாழ்க்கையை மாற்றுங்கன்னு நேரே கேட்கணுமான்னு. இதுதான் தேவன் கொடுத்த சட்டம், கட்டளை. நான் எப்படியும் கேட்டக்கூடாது. ஆமீன் சொல்லுங்களேன். இங்கே சொல்கிறாரு, தேவன் ஒருவர்னு உனக்கு தெரியுது இல்லையா, அப்படி போல் மத்தியஸ்தரும் ஒருவர் தான் அப்படின்றார், யாரும் கிடையாது. இதில் விசுவாசத்தில் உறப்பாருங்க. நம்ம இந்த விசுவாசத்தை பிரிக்கும் வரும் பாருங்க. நம்ம எல்லாம் சொன்ன அம்மாட்டெல்லாம் சொன்னால் கேட்க மாட்டாங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம அம்மாமாரெலாம் பாருங்கள், பைபிளே கரைச்சி குடித்த மாதிரியே சொல்லுவாங்க. எதை நம்மளை பெற்று போட்டதை தவிர எந்த பகுதியும் அவங்களுக்கு கிடையாது. அப்படிலாம் கிடையாது. கொடியாத்தத்துக்கு நீ போயிட்டு வா, நீ அங்கே போயிட்டு வா, இங்கே போயிட்டு வா. பைபிள் சொல்லுது மத்தியஸ்தர் ஒருவர் தான், அவர்கிட்ட தான் போக முடியும், வேறு எங்கே போக முடியாது. ரட்சிக்கப்படுவான்றார். அடுத்து அதில் ஒரு வார்த்தை போட்டு பாருங்க, தெளிந்த புத்தியோடுன்றார். புத்தி கெட்டு யாராவது சொல்கிறான்னு போய் நின்றாத, மாட்டிக்குவேன். நீ மாட்டிக்கிட்டு பார்க்க முடியுமான்னா பாஸ்டர் சுவிட்ச் ஆஃப் ஷோ பண்ண முடியாது. அவர் சொல்கிறார், பாஸ்டர் சுவிட்ச் ஆஃப் 4 மணிக்கு மேலே தான் வரும். அதுக்கு முன்னாடி பல சம்பவங்கள் வாழ்க்கையில் நடந்து போயிடும். நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் தெளிந்த புத்தியோடு கூட முதல்ல விசுவாசத்தை தேவன் மேலையும் அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்து மேலே வாங்கி, அதை தவிர வேறொரு மத்தியஸ்தர் வேறொரு தேவன் இல்லைங்கிறத அந்த உறுதியான ஒரு ஆஸ்திபாரத்தை கட்டி போடுங்கள். நான் சொல்லுவேன், நீ நடந்து போகும்போது உனக்கு அற்புதம் நடக்கும். சபைக்கு போனால் மட்டும் அற்புதம் நடந்துற. நிறைய பேர் நினைப்பாங்க, சபைக்கு போனால் போதும், பெந்தகோஸ்து சபைக்கு போனால் போதும் அற்புதம் நடக்கும். ஐயே, அப்படிலாம் நடக்காது. பெந்தகோஸ்து சபைக்கு போனால் எப்படி அற்புதம் நடக்கணும்? பெந்தகோஸ்து சபையில் சொல்லப்படுகிற அந்த நிருபத்தின் சத்தியத்தை கேட்டு அதில் ஒரு வாழும்போது அற்புதம் நடக்கும். இல்லை சாப்பிட்றத பார்த்தா வயிறு நிறையாது, சாப்பிட்றவனுக்கு தான் வயிறு நிறையும். நான் அந்த மாதிரி சொல்லுவேன், வாழ்கிறவனுக்கு தான் வாழ்க்கை மாறுமே தவிர சும்மா வந்துக்கிட்டு ஏதோ சபையில் இருக்கிறோம், நம்ம கேட்குறோம் கொள்கிறோம், இதெல்லாம் சரியாக. இன்னும் சொல்கிற பாருங்க, யூதர்களை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வெள்ளியும் சனியும் தயாராகணுமா? என்ன தயாராகிறது உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் சொல்கிறேன், என்ன தயாராகுதுன்னா, ஞாயிற்றுக்கிழமையில் எந்த காரணத்தை கொண்டும் பிசாசு தேவனுடைய ஆலயத்தில் என்னை தூங்க வைத்து விடக்கூடாது என்பதற்காக வெள்ளியும் சனியும் ஜெபமும் தூக்கத்திலே தரித்திருந்தார்கள். தூங்குவாங்க ஜெபிப்பாங்க, தூங்குவாங்க ஜெபிப்பாங்க. ஏன்னா ஓய்வு நாளில் பிசாசு எப்படியாவது என்ன தெய்வ வார்த்தை ஜீவ வார்த்தை கேட்கக்கூடாது படிக்கணும், பிளவனத்தை தந்தையை அடைச்சி போட்டுவிடும். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் சனிக்கிழமை நைட்டு வரைக்கும் விடிய விடிய வேலை செஞ்சுட்டு சபையில் இருந்தீங்கன்னா தூங்க தான் செய்வீங்க. அப்போ விசுவாச வாழ்க்கை சாதா அல்ல. விசுவாச வாழ்க்கை பலமானது. அதில் ஒன்று ஸ்ட்ராங்காக இருங்க. 2 தெளிந்த புத்தியோடு கூட அன்பிலும் நிலை கொண்டிருக்கின்ற அந்த வசனத்தான் இருக்குது. அன்பை பற்றி பேசுகிறேன்னா, நீங்கள் கடவுள்கிட்ட எத்தனை பேர் அன்பு வச்சுருக்கிறீங்க? நான்லாம் சொல்லுவேன், ஆவிக்குரிய ஜனங்கள்லாம் கடவுள்கிட்டலாம் அன்பு வைக்கலன்றுவேன். அது எனக்கு நல்லா தெரியும். நான் இன்றைக்கி ஒரு அன்பை பற்றி பேசுகிறேன். அன்புனா என்னதுன்னு பாருங்களேன், இல்லையா? இயேசு கிறிஸ்துடைய அன்பை பற்றி சொல்லலை, சாதா ஒரு மனுஷ வாழ்க்கை வாழ்ந்தவருடைய அன்பை சொல்கிறேன். இயேசு மேலே அன்பு எப்படி வைக்கணும்? இயேசு எத்தனை பேர் பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்கள் எத்தனை பேர் லவ் பண்ணுறீங்க கேட்டால் லவ் பண்ணுவேன்றீங்க. ஆனால் காரியம்னு வரும்போது விட்டுட்டு போயிடும் பாரு. இப்போ ஒருத்தன் வச்சுக்கிறான். பெத்தானியாவில் ஒரு 3 பேர் இருக்கிறான். லாசரு, அவங்க அக்கா மேரி, மார்த்தா, 3 பேர் இருக்கிறாங்க. இந்த 3 பேரும் இயேசுவை நல்ல அன்பு கூறுறாங்க. இயேசுவும் லவுடுதம்னு இருக்குது, அவங்க ரொம்ப அன்பு கூறுந்தார் இருக்குது. திடீர்னு லாசருக்கு காலரா வந்துடுச்சு போல தெரியுது. டொக்குன்னு நோயில் விழுந்துட்டான், போய் படுத்துட்டான். அப்போ ஆள் அனுப்புகிறாங்க. மரியாவும் மார்த்தாலும் சேர்ந்து இயேசுகிட்ட ஆள் அனுப்புகிறாங்க. இயேசு கேட்குறாரு. அவரை கேட்ட பின்னாடி கூட 2-3 நாள் அங்கே தங்கினார் இருக்கு. செத்த பின்னாடி மறுபடி வர்றாரு வீட்டுக்கு. மார்த்தா கேள்விப்பட்டு ஓடி வர்றா. ஓடி வந்து, நானாக இருந்தால் 4 வார்த்தை கேட்டிருப்பேன் நான். ஏன் அப்படின்னு, பெத்தானியா வாஸ் லெஸ் தென் 2 மைல் ஃப்ரம் த ஜெருசலேம் இருக்குது. எருசலேமில் இருந்து பெத்தானியாவுக்கு 2 மைலுக்கும் குறவு, ஒரு அரை மணி நேரம் ஆகும் நடந்து போனான். ஒருத்தன் நோயில் பட்டிருக்கு, சாக போகிறான். நியூஸ் கிடச்சாச்சு, அரை மணி நேரத்துலையுமே சேர்ந்துடலாம், சுகமாக்கிடலாம்.
இவர் செத்த பின்னாடி போய் மறுபடியும் வீட்டை சந்திக்கிறார். எப்படி இருக்கும்? நானா இருந்தால் கொலை பண்ணிடுவேன். நீங்கள் எல்லாம் பாஸ்டர் கூப்பிட்டது ஒரு நேரம், வீட்டில் அடக்கம் பண்ணி முடிஞ்சு 4ஆவது நாள் நீங்கள் வந்திருக்கிறீங்க, நீ எல்லாம் ஒரு பாஸ்டர் அப்படின்னு 4 கேள்வி கேட்போமா கேட்க மாட்டோமா? நல்லா கேட்போம். ஏன்னா ஃபோனை எடுக்காமல் இருந்தாலும் எனக்கு திட்டுறாங்க சில பேர். பாஸ்டர் ஃபோன் அடித்தேன், ஃபோன் எடுக்கலை. அப்போ எனக்கு தெரியும் இவங்க நம்மளாம் அன்பெல்லாம் ஒன்றும் கூடுற கிடையாது, இதை வம்புக்குன்னே ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க போல தெரியுதுன்னு. இங்கே 4 நாள் கழித்து வர்றாரு, அரை மணி நேர தூரத்துலேருந்து 4 நாள் கழித்து வர்றாரு. மார்த்தா கேள்வி போட்டு ஓடி வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து, ஷீ ஃபெல் அட் ஹிஸ் ஃபீட்ன்னு இருக்குது, அவருடைய பாதத்தில் விழுந்து ஒரு வார்த்தை சொன்னால், ஆண்டவரே இப்போ நீங்கள் கேட்டால் கூட கர்த்தர் உமக்கு பதில் தருவார். அது என்ன வார்த்தைன்னு, ஆண்டவரே என் சகோதரன் சாகிறதுக்கு முன்னாடி நீ வந்தா, அந்த நேரத்தில் வந்தா கண்டிப்பாக என் சகோதரன் பிழைக்க வச்சிக்க முடியும். ஆனால் நீங்கள் வரலன்னு கூட சொல்லாமல், எந்த விதமான கோபத்தையும் வெளிப்படுத்தாமல், தன் சகோதரன் செத்த பின்னாடி கூட அன்பு வைத்த தேவனுடைய பாதத்தில் விழுந்து கிடந்தாள். இங்கே ஒரு நாள் தொழில் இல்லைன்னா நான் சபைக்கு வர மாட்டேன். நான் ஏன்டா நீ சபைக்கு வர மாட்டேன்? தொழில் இல்லை. சில பேருக்கு ஃபோன் அடிப்பேன், ஏன் ஃபோன் வரல? உடம்பு சரியில்லை. உண்மையை சொல்கிறோம், உடம்பு சரியில்லாமல் இல்லை, நிறைய பேருக்கு மனசு சரியில்லை, ஏதோ ஒன்று கிடைக்கல, வருத்தம், போக முடியாது. இங்கே கூட இருந்த சகோதரன் செத்தே போயிட்டான். அப்படி இருந்த பின்னாடி கூட அவர்கள் 3 பேர் இயேசுவிடத்தில் அன்பு வைத்த போது, அன்பு சகலத்தை தாங்கும் என்று சொல்கிறோமே, அதான் இதுதான். தன் சகோதரன் செத்த பின்னாடி கூட தான் அன்பு வைத்த தேவனை அவர்கள் தூசிக்காமல் தேவனை அரவணைத்து வாழ்ந்தால் மாட்டான். சபைக்கு இன்னைக்கு நான் வரல, அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், அப்படி போகிறேன், இப்படி போகிறேன், போக மாட்டான். கடவுள் மேலே உண்மையான அன்பு இருக்கிறவன் எத்தனை பலவீனங்கள் எத்தனை மரணம் விழுந்தாலும் கர்த்தருடைய அன்பை விட்டவன் மாறி போக மாட்டான். இந்த காசு இல்லை, பொருள் இல்லை, அது இல்லை, இதெல்லாம் சொல்லலாம், கர்த்தர் மேலே அன்பே கிடையாது. அன்பு இருக்கிறவன் எதை இழந்தாலும் கர்த்தரை ஒரு காலம் இழக்க மாட்டான். ஆமென். சும்மா நான் அதை அடிக்கடி சொல்ல பாருங்க, இந்த பாடுறது, இந்த ஜெபிக்கிறது, இதெல்லாம் இந்த சபைக்கு உதவாது. அதெல்லாம் கேட்க தனி ஆட்கள் இருக்கிறாங்க, பேய துரத்தவங்க பாடுறோன்றோம், அதெல்லாம் வேற எங்கே வச்சுக்க வேண்டியதான். இந்த சபையில் வாழ்க்கை தேவன் மேலே அன்பு வைக்கிற மனுஷன். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு காய்ச்சல், எந்திக்க முடியல, முதுகு பெயின், அதெல்லாம் அன்பு கிடையாது. கத்துட்ட போனால் இதை கிடைக்காதுங்கிற நப்பாசை, இச்சை. அன்பு மரணமே விழுந்தாலும் தேவ சமூகத்தில் மறிக்க துடிக்கும். அவர் சொல்றார், தெளிந்த புத்தியோடு கூட அன்பில் நிலைச்சிருங்கள், இதில் நிலைச்சு நில்லுங்கன்றார். அப்பப்பப்ப சூழ்நிலை, எங்கேயா போகிறீங்க, அங்கே போய் ஒரு 2 வாரத்துக்கு தூங்கிடுறீங்க, ஆளை காணல. நான் கேட்க மாட்டேன், நான் உங்கள் மேலே அன்பு வச்சுக்கலாம் திட்ட மாட்டேன். நாங்கள் அங்கே போனோமா பாஸ்டர், ட்ரெயின் பிரச்சனை, நாங்கள் இங்கே போனோமா பாஸ்டர், அங்கே பிள்ளைக்கு பாத்ரூம் அப்படியே போயிடுச்சு பாஸ்டர், நாங்கள் அங்கே போனோமா பாஸ்டர், வர முடியல பாஸ்டர். இதெல்லாம் அன்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. அன்பு வேற எங்கேயோ இருக்கிறதுனால அதை தெளிந்த புத்தி உள்ளவெல்லாம் இருங்கள். அன்பை பற்றி படிக்கும்போது பைபிளில் எப்படி எழுதியிருக்கிறான்னு பார்க்கணும். குறைஞ்சபட்சம் அன்பின் வாழ்க்கையை எத்தனை பேர் வாழ்ந்திருக்கான்னு பார்க்கணும். அதில் முக்கியமாக யாரெல்லாம் வாழ்ந்திருக்கான்னு பார்க்கணும். அதை பார்த்துட்டு அந்த தெளிவோடு உடைய வாழ்க்கையை பயணித்தால், நான் சொல்லுவேன், இங்கே என்னால் வாங்கி தர முடியும்னு ஒரு விலை எனக்கு இருக்குது. என்னால் தீர்க்க சொல்ல முடியும், வாங்கி தர முடியும். நித்திய ஜீவனுக்கு இயேசு சொன்னார், எனக்கே தெரியாது, அவ்வளோ விலை உள்ளது. அதுக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களை அந்த இடத்துக்கு நேரம் கொண்டு போய் சேர்க்கும். மரியா ஓடி வரா. மரியா ஓடி வந்த உடனே மரியா தான் பேசுவான்னு பார்த்தா அவளும் பேசலை. பொத்துன்னு காலில் விழுந்துட்டு, நீர் இங்கே இருந்திருந்தாலும் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான்னு ஒரு வார்த்தை சொல்லு. வீட்டுக்குள்ளே மரியா இருந்துட்டு யூதர் கூட்டத்தோடு வராங்க. யூதர் சொல்கிறாங்க, இந்த மனுஷன் நல்ல ஆள் தான்ப்பா, நல்ல ஆள் தான், குருடருடைய கண்களெல்லாம் திறந்தவன், இந்த மனுஷனை சாகிறதுக்கு முன்னாடி வந்து தூக்கி விட்டுறக்கூடாதுன்னு குத்தி விட்றானுங்க. நம்ம ஊரில் எப்படி ஒரு 4 பேர் இருப்பா குத்தி விட்றதுக்கு. நல்லது நடந்தால் எப்படி குத்தி விடுவா பாருங்க. வெள்ளனே வந்து எழுப்பி விட்றிக்க வேண்டியதானே. அந்த மரியாவுக்கு ஒரு சூட்டை கிளப்பி விடுறான். உலகம் 4 விஷயத்தை பேசும்போது அதை கேட்டுக்கிட்டு, எத்தனை பேர் என்னை தேவனை தூசிக்கும்படிக்காக என்னை உருவாக்கினாலும், வானத்தையும் பூமியை உண்டாக்கி என் பாவங்களை மன்னித்து என்றென்றைக்கு ஜீவனோடு கூட இருக்கிற என் தேவனை ஒரு காலம் தூசிக்க மாட்டேன் என்று சொல்லி அவருடைய பாதத்தில் விழுந்து கிடந்தாலே அது அன்பு. அன்பு அது.
அது மட்டும் கிடையாது. கல்லறைகிட்ட போன பின்னாடி ஏசு சொல்கிறாரு, கல்லறை புரட்டி போடுங்க. அதுக்கு மரியா சொல்கிறா, நானுமே there's a bad odor, மோசமான ஸ்மெல் வருமே. திறந்து பார்த்தா முன்னாடி அண்ணனுக்கு லாசரும் பேர். இனி வாட வந்தா வாட லாசரும் பேசுவாங்களே, அழுவன லாசரும் பேசுவாங்களே, வேண்டாம் ஃபாதர் நம்மளுக்கு அதை மூடிடலாம் அப்படின்றாங்க. ஆண்டவர் சொல்ற, இல்லை, அந்த ஓப்பன் த டோர்ன்ற கதவை திறந்து போடுன்றார். அந்த பிள்ளை தன்னுடைய சகோதரன் நாற்றன் எடுப்பான் என்று தெரிந்து அதை திறந்தால் நாறுவான் என்று அறிந்த பின்னாடி, அதனால் அவளுக்கு கேவலமாக இருந்து அறிந்த பின்னாடி கூட இயேசு இடத்துல ஒரு வார்த்தை பேசாமல் அப்படியே இயேசுவோடு கூட நின்று விட்டாள். நான் சொல்லுவேன், எனக்கு 1000 கேவலங்களும் 1000 அவமானங்களும் 1000 பேர் என்னை குத்தி குடைஞ்சி விட்டாலும் நான் தேவன் மேல் இருக்கிற அன்பு என்னை விட்டு ஒரு காலம் மாறாது. அதான் வாழ்க்கை. அன்பு மாறக்கூடாது, அன்பு மாறாது, ஒரு காலம் மாறாது. பயப்படாது, மாறாது, வெக்கப்படாது, அவமானப்படாது. இயேசுவை விசுவாசிச்சிட்டோம், அப்படி தானே வாழ போகிறேன் நான். ஏன்னா என்னை ரட்சிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாரால முடியாது. இயேசு அனுப்பின பிதாவாக தேவன் ஒருவரால் தான் முடியும். அவர் அனுப்பின அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், அனைத்தையும் நான் செய்து முடிப்பதே அன்பு. நான் அப்படி தான் வாழ போகிறேன். நான் இப்படி தான் வாழணும். அதான் நான் சொல்லுவேன். நான் நீங்கள் வெள்ளை சீட்டை போட்டுடலாம், நகை கட்டி போட்டுடலாம், இப்போ நான் அதுக்கு வரேன். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. என் மரணம் நேரிட்டாலும் என்னை யார் சபைக்கு தேவனிடத்தில் போகக்கூடாது சொன்னாலும் அவர்களை உதறிவிட்டு நான் தெய்வ சமூகத்தில் வெள்ளனே வந்து காத்திருப்பேன்னு சொல்கிற அந்த அன்பு, நான் சொல்லுவேன், ஐ லவ் ஹிம். நான் அவர் அன்பு கூடுறேன். ஏன்னா நான் படுக்கும்போதே அலாரம் வச்சு தான் படுப்பேன். நான் 4:30 கண்டிப்பாக 3 அலாரம் வைப்பேன். நான் 4:30க்கு நான் எந்திக்கணும். என் சரீர பலகீனம், என் முடங்கால் முடங்காமல் இருக்கும், என் வயிறு பிரச்சனை இருக்கும், சுவாசம் முட்டுதல் இருக்கும். 3 மொபைலுக்கும் அலாரம் வைப்பேன். ஒரு மொபைல் ஆஃப் பண்ணாலும் இன்னொரு மொபைல் ஆஃப் பண்ணாலும் இன்னொரு மொபைல் எப்படியா திறந்தேன்னு விட்டு 4:30க்கு எழும்ப செய்து 5 மணிக்கு எப்படியா தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு சாயந்தரம் வரைக்கும் நான் அங்கே தான் இருப்பேன். என் மரணமே போனணும், நான் அங்கே தான் இருப்பேனுங்கிற இருக்கிறதே, அதுதான் அன்பு. 1000 பணம் சம்பாதிக்க முடியும், 1000 பேரை சந்திக்க வேண்டியதாக இருக்குது. யாரும் எனக்கு தேவையில்லை. என்னை நித்திய ஜீவனுக்கு எழுப்புவதற்கு அவரால் மட்டும்தான் முடியும். அவர் மேலே நான் வைக்கிற அன்பு என் சாவு காலம் மட்டும் இருக்கும் அப்படின்ற உடன்பாடு போகிறவன் தான் ஜெயிக்க முடியும். நான் சொல்கிறேன், சபைக்கு போனவங்களாம் ஜெயிக்கிறதா இருந்தால், ஜெபம் பண்ணவங்களாம் ஜெயிக்கிறதா இருந்தால், மறுபடி சொல்கிறேன், நாம் எல்லோரும் ஆளுக்கு லம்பகுனிக்கார தான் ஓட்டுவோம். ஜெபம் பண்ணி தோற்று போனவங்களாம் எனக்கு ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கிறான், பாஸ்டர் நல்லா இருக்கு உங்கள் பிரசங்கம், ஜெபம் பண்ணி நாங்களே ஊழியக்காரங்க சாப்பாடுக்கு வழி இல்லாமல் இருக்கேன். நான் சொன்னேன், நீ சரியாக வாழலை, சரியான சத்தியத்தை பிடிக்கலை. சரியான சத்தியத்தை பிடித்து சரியாக வாழ்ந்து விட்டால் தேவ அன்பு கண்டிப்பாக அவங்களை ரசிக்கும். கடைசியில் சொல்லிட்டு போகிறேன்னு ஒன்று, ஏமேன் சொல்லுங்களேன், ஒருக்கா சொல்லுங்களேன், ஏமேன். எனக்கு அது பிரச்சனை, இது பிரச்சனை, வர முடியாது. மாமா பேசுகிறாரு, அம்மா பேசுது, பிள்ளை எந்திக்காது. ஏங்க பிள்ளை எந்திக்காது? ஏன் பிள்ளை எந்திக்காதுன்னு அடிக்கிற அடியில் எந்திக்காது. அது என் பையன் வரமாட்டான் சபைக்கு, என் பொண்ணு வராது. எங்கள் வீட்டில் இந்த கோட்டியெல்லாம் உண்டு, பின்னாடி தான் எந்திப்பாங்க. ஒரு வாரம் மிஸ் இருக்காது, வந்து தான் ஆகணும். சோழியை முடிச்சு போடும். கடவுளுக்கு கீழ்ப்படியாதது இந்த உலகத்துக்கு தேவையே கிடையாது. தெய்வத்துக்கு உதவாதது எதுக்கும் உதவாது. முறிச்சே போடுறேன் நான். கடவுளுக்கு இல்லாத வேண்டாம். சில வீட்டில் பொண்டாட்டி மருக புருஷனை தட்டி எழுப்புவாங்க, எந்திங்க நீங்கள் எந்திங்க சபைக்கு போகணும். இந்த உலகத்தில் மாம்சம் இருக்கிற வச்சு ஒட்டு வேறு வழி இல்லை. சில வீட்டில் புருஷன் மனைவியை எந்தி சபைக்கு போகணும். இது கடவுள் மேலே அன்புல கிடையாது. இது நைட்டுக்குள்ளே நல்ல சொப்பனம் பார்த்து படுத்து கிடக்கு. நான் சொன்னேன், கடவுளுடைய அன்பு எல்லா பிரச்சனையும் கொண்டு வரும் உங்களை தேவ சமூகத்துக்கு. ஏமேன். 3, இது முக்கியமான விஷயம், இது நல்லா கேட்கணும், சரியா? ஏன் அடிக்கடி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு பரிசுத்தம் என்னன்னு. 3வது பாயிண்ட் சொல்கிறாரு, தெளிந்த புத்தியில் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருங்கள்ன்றார். தெளிந்த புத்தியில் பரிசுத்தத்தில் நிலை கொண்டிருக்கணும். பைபிளில் நான் நிறைய இடத்துல போதிச்சிருக்கிறேன் இந்த பரிசுத்தத்தை பற்றி. இந்த இடத்த கொஞ்சம் விட்டுருக்கிறேன், இதில் கொஞ்சம் பேசணும். நீங்களும் பைபிளை பிடிச்சிக்கங்க. அந்த வசனத்தில் இருக்க பாருங்க, 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்தம்னா என்ன? ஆணுங்களை பற்றி பேசுகிறார். ஒரு ஆள் சொல்கிறார்,
ஆவிக்குரிய ஜனங்கள் தங்கம் போடக்கூடாது. நான் ஒரு கேள்வி கேட்டேன், நான் ஆண் போடலாமா போடக்கூடாது? ஆம்பளை தங்கம் போடலாம் போடக்கூடாதுங்க. நீ கேட்டிருக்கீங்களே எங்கேயா போய்? தங்கம் போடக்கூடாது. தங்கம் போடக்கூடாதுன்னு புதிய ஏற்பாட்டில் 2 இடத்துல பொம்பளை பற்றி தான் சொல்லுது, ஆம்பளை பற்றி சொல்லலை. ஸ்திரீ மயிரை பின்னி பொன்னாபரணங்களை தணிந்து முத்துக்களை தணிந்து அதை அணிந்து விலையுறந்த வஸ்திரங்களை போடக்கூடாதுன்னு ஸ்திரியை குறித்து தான் சொல்கிறீங்க, புருஷனை குறித்து சொல்லவே இல்லை. ஆனால் நிறைய புருஷன்மார்கள் தங்கத்தை கலத்திட்டாங்க, சரியாக படிக்கலை. இன்றைக்கி இதில் வர்றேன் பாருங்க. பரிசுத்தம்னா என்னங்க? நகை கலட்டுறது ஒரு பரிசுத்தமா? வெள்ளை சீட்டை போடுறது ஒரு பரிசுத்தமா? பரிசுத்தம் நிறைய பேர் சொல்கிறாங்க, நிறைய பேர் கேட்கும்போது சொல்கிறாங்க, பைபிள் எழுதிருக்குது நகை போடக்கூடாதுன்னு எழுதிருக்குது, வெள்ளை சட்டை தான் போடணும் பைபிள் எழுதிருக்குன்றாங்க. நானும் படிக்க தான் செய்கிறேன். கண்ணாடி போட்டு படிக்கணும், 2 கண்ணாடி அடிக்கிறது நல்ல தொடச்சிக்குவேன் நான். கண்டு தான் நமக்கு தப்பாக தெரியுதா இல்லை மூளை தப்பாக திங்க் பண்ணுதா? எல்லாருமே நகையை கழட்டிட்டு இருக்கிறான். ஒரு வீட்டில் 24 மணி நேரம் கணவன் மனைவி ஒரே சண்டை. புருஷன் சொல்கிறாரு வீட்டில் இருக்க முடியல, என்னையா சில்லாட்டை வீட்டில் இருக்க முடியலன்றார். மனைவி நகையெல்லாம் கலந்துட்டு இருக்க, வெள்ளை ட்ரெஸ்ஸில் போட்டிருக்கிறா, அது கல்லறன்றார். பரிசுத்தம் பாஸ்டர் சொல்கிறாரா, நீங்கள் கல்லறை சொல்கிறீங்க? அவரும் வீட்டில் வந்து பொண்டாட்டியோட வாழ்ந்தாதுன்னு தெரியும் அவருக்கு. இங்கே வந்து பார்க்கணும் அப்போ தெரியும் அவருக்கு கோட்டி. கடைக்காரன் பேசணும் எண்ணெய் நச்சுன்னு அரிக்குது, பிள்ளை ஏதோ பொண்ணாலும் எண்ணெயை போட்டு அரிச்சிட்டு இருக்குது, எதுக்கு எடுத்தாலும் எண்ணெயை போட்டு சொரிஞ்சிட்டு இருக்கிறேன். நான் இவ்வளோ தாங்காமல் குடிக்க சீட்டு விட போயிடுறேன். நான் என்ன இவ்வளோட சபைக்கு போகிறதால சபைக்கு வர மாட்டேன். நான் அவன் வெள்ளை சீலாம் போட்டால் நான் சொன்னேன், அறியாததை செஞ்சால் அடி வாங்கி தான் உதவும், வேறு வழி இல்லை. இப்போ சொல்கிறோம் பாருங்க, இங்கே இருக்கு பாருங்க. 9 ஆம்பளைங்கள் பரிசுத்தனது எல்லா இடங்களும் வெக்கப்படாமல் கோபமும் மூர்க்கம் இல்லாமல் கரங்களை தூக்கி ஜெபிக்கணும். இதுதான் ஆண்களுடைய பரிசுத்தம். 8 வருது. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏமேன். 9ஆம் வசனம் பெண்களுக்கு மட்டும், ஆம்பளைக்கு 8. வெள்ளனே எந்திக்கணும். அன்றியும் புருஷருக்கு கோபமும் தர்க்கம் இல்லாமல், அப்படின்னா என்னென்னா கோபப்படாமல் பொண்டாட்டியோடு கூட இப்போ சண்டை போடாமல் எல்லாத்துக்கும் தர்க்கம் பண்ணிட்டு இருக்காம பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். எந்த இடத்துல போனாலும் ஆண்கள் கரங்களை தூக்கி பிடிச்சி சண்டை போடாமல் கர்த்தருக்கு அல்லேலூயாங்கிற உரத்த சத்தம் ஆண்கள் பக்கத்தில் வரணும். ஆனால் எல்லா சபையிலும் போனீங்கன்னா பெண்கள் பக்கத்தில் சத்தம் போடுவாங்க, ஆண்கள் பக்கம் சத்தம் போட மாட்டாங்க. ப்ரெஸ்டேஜ் ப்ராப்ளம் அவங்களுக்கு. நம்ம எப்படி ஜெபிக்கிறது, நம்ம எப்படி கரங்களை தூக்கி பிடிக்கிறது. நான்லாம் நல்லா பாடுவேன். இன்றைக்கி மைக் இருந்தால் தெரிஞ்சிருக்கீங்க, எல்லாருக்கும் இதுக்கு சொல்லியிருப்பேன். நான் நல்லா ஜெபிக்கிறேன், சண்டை போடுற கிடையாது, மூர்க்கம் கிடையாது, தர்க்கம் கிடையாது, ஜெபிக்கிறேன். இதுதான் பரிசுத்தம். ஆம்பளைக்கு வந்து வெள்ளை வேஷ்டி இல்லை கோட்டு இல்லை வெள்ளை பனியன் போடவே இல்லை, அவங்களுக்கு பரிசுத்தம் நல்ல இருதயத்தோட கர்த்தரை ஜெபிக்கணும். ஆண்களை பற்றி போட்டுக்குது. பெண்களை பற்றி சொல்கிறேன். ஸ்திரீகளும் இப்போ மறுபடியும் ஸ்திரீகளுக்கு வர்றாரு. ஆம்பளைக்கு தங்கத்தை பற்றி போடல, போட்டுக்கிடலாம், ஓகே. ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலானாவது பொன்னிலானாவது முத்துக்களிலானாவது விலையேறப்பட்ட வஸ்திரத்தினாலும் தங்களை அலங்கரியாமல். இப்படி வாசிக்கும் போது எப்படி வருது, பைபிளை எழுதிருக்கு நம்மளுக்கு போடக்கூடாதுன்னு. ஸ்திரீகள் மயிரை பின்னக்கூடாது. ஐயோ, அதை பின்னாமல் இருந்தால் ஐயோ, அது வந்து பேனுடைய பாத்ரூம், பெண்களுடைய தலை, அது பேன் யூரின் போயிட்டு அங்கே போய் எல்லாம் லேட்ரின் பண்ணிட்டு போயிடுது. அதை பின்னக்கூடாது. ஷாம்பு போட்டு பின்னுனா என்ன பின்னக்கூடாதுன்றான். சரி, பின்னாமல் போங்க. பொண்ணிலாவது, பொண்ணெல்லாம் போடக்கூடாதுன்றார். பொம்பளையெல்லாம் பொண்ணு போடக்கூடாது அப்படின்றாங்க. முத்துக்களினாலாவது அப்படி போட்டுருக்காங்க. விலையேற்பட்ட வஸ்திரத்தில் தங்களை அலங்கரியாமல், பெரிய வஸ்திரம் போடக்கூடாதுன்னு. எனக்கெல்லாம் ஒரு மூத்தக்கா இருந்துச்சு, ஒரு சபைக்கு போச்சு, தங்கம் பாவம் சொன்னால் தாலியை கலத்தி உண்டியில் போட்டுடுச்சு. அந்த மாதிரி விசுவாசி எதை 4-5 கிடச்சா நான் நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு இருக்கிறேன். சபையில் கொஞ்சம் குறைபாடெல்லாம் இருக்குது. இங்கே 2-3 டிவி வைக்கலாம். ஆமேன். ஆளுக்கு ஒரு தாலியை புருஷன் இருக்க. ஆமாம். பொண்ணு வீட்டில் எப்படியாவது புருஷன் வீட்டில் தாலி சேர்த்து எப்படியா கட்டி போட்டா புருஷனுக்கே தெரியாமல் தாலியை கலத்தி சபையில் போட்டு போயிடுறாள். பைபிள் சொல்லிருக்கு, இந்த பைபிளை கண்டிப்பாக நடப்பேன். பைபிளில் எவ்வளோ சொல்லியிருக்குது, அதெல்லாம் ஒன்றும் நடக்க மாட்டான். இந்த ஒன்றுக்கு தான் நடப்பான். பைபிளை சொல்லிருக்கு, தாழ்மையாரி நடக்க மாட்டான். புருஷனை ஏற்று பேசாத. சில வீட்டில் முறைப்பில் புருஷன் தலைக்கிட்டு போயிட்டுறாரு. என்னென்ன பரிசுத்தம் எழுதிருக்கு பாருங்க, அதெல்லாம் கண்ணுக்கு தெரியல. இந்த முடிய குன்றல மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது அவளுக்கு. நான் நினைக்கிறேன் நிறைய ஸ்திரீகளுக்கு காசு பணம் இல்லை, அதனால இளவு இவன் சம்பாதிச்சு தர்ற சம்பாதியத்தில் என்ன பொண்ணையும் தங்கத்தையும் போட அப்புறம் அதனால ஒன்றும் இல்லாமல் போயிடுவான். வெளியில் அவன் சொல்கிறதான் சரின்னு. இங்கே வந்தால் ஒன்றும் இல்லாத புருஷன் சம்பாதி வைப்போம் சத்தியத்தை கேட்டா. சரி, இதில் என்னங்க சொல்லுது? இந்த வசனத்தை படித்தா பொண்ணு போடக்கூடாது, முத்து போடக்கூடாது, முடியை பின்னக்கூடாது, வேலையேற வஸ்திரம் போடக்கூடாதுன்னு இருக்குது இல்லையா? குருட்டுத்தனமாக படித்தா அப்படி இருக்கும். இதுக்கு இன்னொரு வசனத்தை தரேன்.
இப்போ அந்த வசனத்துக்கு நீங்கள் வியாக்கியானம் சொல்லிட்டு இதை பண்ணலாம். யோவான் 12வது அதிகாரம் இதுக்கு போவாருங்க. 44 வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். இந்த வசனத்துலையும் ஒரு புது சபை உருவாச்சு, சரியாக படிக்காம. இந்த வசனத்தில் யெகோவா சாட்சியின் சபை உருவாச்சு. 12:44 எல்லாரும் வாசிங்க என்னோட சேர்ந்து. அப்பொழுது இயேசு சத்தமிட்டு, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் என்னிடத்தில் அல்ல, என்னை அனுப்பின பிதாவிடத்தில் விசுவாசமாக இருக்கிறான். இப்போ இது என்ன சொல்றது? இயேசு சொல்ற, சத்தமாக சொல்றாரு, ஓ இஸ்ரவேலர்களே, லுக்மி என்னை பாருங்க, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற எவனும் என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கக்கூடாது, என்னை அனுப்பின இடத்துல விசுவாசமாக இருங்கள் அப்படின்றார். அப்போ என்ன அர்த்தம்? இயேசு விசுவாசி கூட சொல்றாரா? அப்படிதான் எழுதிருக்குது தமிழில், அப்படிதான் எழுதிருக்கிறது. இயேசு விசுவாசி கூட தான் தமிழில் போட்டிருக்குது. ஆமீன் சொல்லுங்களேன். இயேசு அப்படிதான் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவள் என்னை விசுவாசிக்க கூடாது, பிதா விசுவாசிக்க இருக்குது. பைபிள் படி வாசிச்சா இயேசு சொல்லிட்டார், என்னை விசுவாசிக்க கூடாது, பிதா தான் தேவன்ட்டார். அப்புறமா ஏன் இயேசு ஆராதிக்கிறோம்? அங்கே இருக்கிற வசனத்தில் எப்படி எழுதுச்சோ அப்படியே தான் இங்கே போட்டிருக்குது. அங்கேயும் ஒவ்வொரு வசனத்தில் ஒரு கமா போட்டிருக்குது, இங்கே ஒரு கமா போட்டிருக்குது. அது என்ன சொல்றாருன்னா, இந்த வசனத்தை நான் இங்கே வாசிக்கிறேன், அப்போ அந்த வசனம் புரிஞ்சிடும். இயேசு சத்தமிட்டு, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் என்னிடத்தில் அல்ல, அப்படி ஒரு கமா போட்டு, என்னை அனுப்பின இடத்துல விசுவாசமாக இருக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த கமா எல்லாம் ஏற்கனவே போடுறாங்க. இந்த கமா போடுற இடத்துல எழுதணும்னா இன்னொரு இதை மாதிரி பைபிள் கூட்டி வைக்கணும். இந்த கமா, ஃபுல் ஸ்டாப்பு, புள்ளி வச்சு கமா, ஆச்சரியக்குடி, கேள்விக்குறி எதுக்கு வைக்கிறாங்கன்னா, அந்த பகுதி நீண்டுட்டே போயிட்டு இருக்கும்போது அதை சுருக்கு வார்த்தை இங்கிலீஷில் உண்டு, தமிழில் இருக்குது. நீண்டுட்டு போகிற வார்த்தையை டக்குன்னு ஒரு சிம்பிள் போட்டு அதை குறுக்கி வைக்க முடியுன்றார். இந்த புஸ்தகத்தை இந்த கமா புள்ளியெல்லாம் போடாமல் இருந்தால் நான் சொல்லுவேன், நம்ம பைபிளை இப்படி பிடிக்க முடியாது, இப்படி தான் பிடிக்கணும், இங்கேருந்து இங்கே வரையும் இருக்கும். ஏன்னா எல்லாத்தையும் எழுதிட்டு வர முடியாது பாருங்க. அந்த எழுதிட்டு வராமல் இவ்வளோ தூரம் எழுதி பைபிளை இப்படி வச்சா அப்படி யார் இங்கே சபைக்கு கூட்டு போக முடியும்? பேக்கு மாதிரி இருக்கும், இவ்வளோ தான் இருக்கும் இல்லை. அப்போ என்ன பண்ணுறாரு, இதுக்கு சரியான இலக்கணங்களெல்லாம் உள்ளே கொண்டு வந்து நிறைய வார்த்தைகளை கட் பண்ணிவிட்டு அதுக்கு சிம்டங்கள், அடையாளங்களை போட்டு வச்சுட்டு போயிட்டாங்க. இது என்ன சொல்லுது? யோவான் 12:24 என்ன சொல்லுது? நல்லா கேட்கணும், அப்போ தான் நீங்கள் தப்பிக்க முடியும். இதெல்லாம் தெரிஞ்சதை நீங்கள் பேச முடியும் வெளியே போய். தங்க போடக்கூடாது, தங்க போடக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? இங்கே வசனம் அதே மாதிரி இங்கே ஒரு வசனம் பாருங்கள், அந்த வசனத்தை பாருங்களா. அது 12:24 நான் இன்னொருக்க வாசிக்கிறேன். அது என்ன போட்டிருக்கு பார்த்தீங்களா? 12:24 44 இல்லையா? என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் என்னிடத்தில் அல்ல அப்படின்னா, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் என்னிடத்தில் மாத்திரம் அல்ல, மட்டும் அல்ல போட்டிருக்கல, அல்லைக்கு அடுத்தால அது மாத்திரம் அல்ல. அந்த அது மாத்திரம் அல்லங்கிற வார்த்தைக்கு தான் கமா. என்னை விசுவாசிக்கிறவன் என்னிடத்தில் மாத்திரம் அல்ல, என்னை அனுப்பினவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறான் அப்படின்றார். என்னையே விசுவாசிக்கணும், என்னை விசுவாசிக்கிறவன் என்னோட விட்டுறக்கூடாது. இதை மட்டும் விட்டுறாம என்னை மட்டும் விசுவாசிக்கிறோம், என்னை மட்டும் விசுவாசிட்டு பிதாவை விட்டுறக்கூடாது, என்னை விசுவாசிக்கணும், அதையும் செய்யணும். இது யோவான் 14 சொல்றாரு, என்னை விசுவாசிங்கள், என்னை பிதாவை விசுவாசிங்கள்ன்றார். அப்ப தெரியுது, ஒரு கமாவை போடும்போது முன்னாடி இருக்கிறத சேர்த்துக்கொள்ளணும், பின்னாடி இருக்கிறவங்களும் சேர்த்துக்கொள்ளுன்றார். இப்போ இப்படி படிக்கும் போது தான் தெரியுது. 1 தீமோத்தி அந்த இடத்துல 1 தீமோத்தி 2வது அதிகாரத்தை இப்போ பாருங்க. பரிசுத்தம்னா எதுவும் பார்க்கணும் பாருங்க. பரிசுத்தமாக நீங்கள் நடக்கணும். நீங்கள் எல்லாரும் பரிசுத்தத்தை விட்டுட்டீங்க, தங்கத்தில் மட்டும் கலத்தி போட்டுட்டு பரிசுத்தம்னா பரிசுத்தம் விட்டுட்டீங்களாப்பா சொல்கிறாரு பாருங்க. ஸ்திரீகள் மயிர பின்னுதலாவது அது மாத்திரமல்ல, பொன்னிலாவது அது மாத்திரமல்ல, முத்துக்களினாலாவது அது மாத்திரமல்ல, விலையேற வஸ்திரங்களினாலும் தங்களை அலங்கரியாமல் அது மாத்திரமல்ல, இதோடு கூட விட்டுறக்கூடாது, அது மாத்திரமல்ல. இப்போ சொல்கிறாரு தகுதியான வஸ்திரத்தினாலும். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, சில பேர் ட்ரெஸ்ஸு போடும்போது பார்த்தீங்கன்னா, சட்டை போடும்போது எங்களுக்கே டெய்லர் இங்கேருந்து இங்கே எடுப்பார் அளவு. பெண்களுக்கு இப்போ ட்ரெஸ்ஸு போடும்போது பெல்ட்டு தெரிஞ்சு இங்கேருந்து இங்கே தான் எடுக்கிறாங்க அளவு. இந்த லேடிஸ் டெய்லர் நிச்சயமாக நரகத்துக்கு தான் போவா, டெய்லரே தப்பு. ஏன்னா அளவு இங்கேருந்து இங்கே எடுக்கணும் பாருங்க. இவன் அளவு இங்கேருந்து எங்கே எடுத்திருக்கானா, இங்கேருந்து இங்கே எடுத்திருக்கிறான். அப்போ அவர் சொல்கிற சபைக்கு வரும்போது இங்கே வரும்போது அல்லலியான்னு இப்படி பண்ணும்போது என்ன ஆகும், அளவே இங்கே இருக்குது, இங்கே தூக்கும்போது அங்கே போயிடும். சபை அப்புறம் பரலோராஜ்யம் போகாது, பாதாளம் தான் போகும். அதனால சொல்கிறாரு தகுதியான வஸ்திரத்தை போட்டுக்கமான்றார். ஆமீன் சொல்லுங்களேன். ஏமேன். தகுதியான வஸ்திரத்தை போட்டுக்க. சில பேர் நல்ல குண்டா இருக்கிறான். ஆமீன் சொல்லுங்களேன். அந்த டெய்லரும் கண்டிப்பாக நரகத்துக்கு தான் போவான். ஏன்னா இவ்வளோ படங்களை பார்த்துட்டு, பேஸ்ட் விளம்பரத்துக்கு வர்றவளை பார்த்துட்டும், வாஷ் பேஷன் விளம்பரத்துக்கு வர்றவளை பார்த்துட்டும், அப்படியே ரொட்டேஷனில் அவங்க கேமரா எடுக்கிறவங்கள பார்த்துட்டும், இதே மாதிரி இங்கே இவ்வளோ டைட், நல்ல டைட்டு வச்சுட்டு பின்னாடி 1.5 முழம் பின்னாடி போயிடுது, முன்னாடி நல்ல டைட்டு, தொப்பை 8 கிலோ முன்னாடி போயிடுது.
நல்லா டைட் வச்சுட்டு எல்லா பக்கம் டைட் வச்சுட்டு ஹாப்பியாக போகிறது. அந்த டெய்லரும் நரகம் தான் போவான். ஏன்னா இவன் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வந்தோட இச்சைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால இவனும் போக தான் செய்வான். அதனால என்ன சொல்கிறேன்னா, நான் நல்லா குண்டாக இருக்க வைங்களா, ட்ரெஸ்ஸு போடலாம் பரவாயில்ல, விலையேறப்பட்ட ட்ரெஸ்ஸு போடலாம், தங்கத்தினால் அலங்கரிங்க. அந்த ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது ஒருவரும் உங்களோட மாம்சத்தை பார்க்கக்கூடாது. ஏன் உங்கள் மாம்சம் தெரியக்கூடாது. அது உண்மையாக சொல்லுவேன், அது மிகவும் அற்புத விதமான ஒரு பரிசுத்தம். ஒரு மனுஷன் தன் மாம்சத்தை வெளியே காட்டக்கூடாதபடிக்கு ஆட போடுறானே, அது நான் உண்மையை சொல்லுவேன், அவள் தன்னை பாதுகாக்கிறாள். ஏமேன். தகுதியான வஸ்திரத்தை போட்டுட்டு அப்புறம் சொல்கிறாரு, தெளிந்த புத்தி, நான் நல்ல புத்தி, தெளிந்த புத்தி வச்சுக்கணுன்றார். எதுக்கு சொல்கிறாரு? தெளிந்த புத்தி வச்சுக்கிட்டு தேவ பக்தி உள்ளவள் என்று சொல்லுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி நற்கிரியனாலும் தங்களை அலங்கரிங்கள். இதான் பரிசுத்தம். இதை யார்ட்டுமே இல்லை. நற்கிரியர்களாலும் தங்களை அலங்கரிங்கள்னா எந்த ஆவிக்குரிய பொண்ணும் மாமிக்கு இட்லியே கொடுக்குற கிடையாது. உண்மையாக சொல்கிறேன். நான் கணவன் மனைவி போகிறாங்க ஹோட்டலுக்கு, ஓடலுக்கு, சஃப்ரானுக்கு, சலாமிக்கெலாம் போவாங்க. ஒற்றை கட்டி அப்பா அம்மா செட்டை நம்மளுக்கு என்ன, பெற்றதோட பெற்ற சிறைக்கு செத்து போட்டு நம்மளுக்கு அவள் போட்டு நாசமாக போட்டு ஆமென். சபைக்கு போய் அல்லேலூயா கர்த்தரையை ஏகமாய் துதியுங்கள். பின்னர் இருந்து பொம்பளை சொல்லுவா, மாமிக்கு சோறு போடாமல் அம்மாவை பார்க்காமல் கர்த்தர் கேட்க மாட்டார். இங்கே நல்ல ஆராதனை, ஹாப்பி, ஆண்டவரே ஸ்தோத்திரம். மோவே வீட்டுக்குள்ளே சபைக்கு வராமல் 3 மணி நேரத்தில் அம்மா வந்து கதை தட்டுறதுக்கு முன்னாடி ஓகே தெளிந்த புத்தி வேணும் உறுதிக்கு. அவர் சொல்கிறா, எல்லா விதமான நற்கிரியைகளால் தங்களை அலங்கரிங்கள்ன்றார். இப்போ என்ன சொல்கிறாரு? முதல்ல உள்ளதை வேண்டாம் சொல்லலை. இயேசு சொன்னார், அவர் வேண்டாம்னு சொல்லலை. வார்த்தை வரும்போது அப்படி வருது, என்னே விசுவாசிங்க, என் பிதாவும் விசுவாசிங்க அப்படின்னு முதல்ல சொன்னார். இதெல்லாம் போடுங்க, தகுதியாட்டு கரெக்டாக போடுங்க. நான் சொல்கிறேன், எங்கள் பெந்தகோஸ்துக்காரங்க உண்மையில் அறிவே இல்லை. எங்கள் ஜாதி தான், எங்கள் மதம் தான், அறிவே இல்லை. நம்மளுக்கு ஒரு பொண்ணு அரிசி திங்க வாங்கி தின்ன வக்கு இல்லை, வைடூரியங்களை போட்டுறக்கூடாதான். அப்பா தங்கமே வாங்குறதுக்கு வக்கு இல்லை, எங்களுக்கு முத்துக்களும் வைடூரியங்களும் வாங்கி நீங்கள் போடுவீங்க. ஏதோ எல்லாருமே முத்துக்கள் பிடிச்ச பெண்களை மாதிரி சபையில் யாரும் முத்துக்கள் போடக்கூடாது. அட பாவி மனுஷன், அங்கே 500 ரூபாயில் பரிசில் அவ்வளோ போய் முத்துக்கள் போடக்கூடாது, தங்கம் போடக்கூடாது, பொருள் போடக்கூடாதுன்னு எல்லாருமே ஏதோ தங்க காரில் வந்த மாதிரி, எல்லாருமே தங்கத்தில் சொலுத்தி வந்த மாதிரி, தங்கத்தில் வரக்கூடாது, பாவம். அவர் என்ன சொல்கிறாரு? எல்லாம் போடலாம், வச்சுக்கோ. சபைக்கு வரும்போது கரெக்டாக தகுதியாவா, இதுக்கு போனால் ஒழுக்கமாக இருக்கும், இதுக்கு போனால் நல்லா இருக்கும், வஸ்திரம் கரெக்டாக வந்து தெளிந்த புத்தியோடு கூட வந்து சபைக்கு வந்து நீ கர்த்தரை ஆராதிக்கும் போது உன் நற்கிரியைகளை நீ வெளியே செய்கிறதை கண்டு தேவனை சபைக்குள்ளே வரும்போது அந்த நற்கிரியை நிமித்தம் தேவன் உனக்கு அற்புதங்களை செய்வார். இங்கே வந்து ஆடுறதுனால இல்லை, பாடுறதுனால இல்லை, நீ உன் குடும்பத்தாரோடு கூட நடந்து கொள்ளுகிற அந்த நற்கிரிகளை கண்டு புருஷனோடு கூட நடந்துக்கிறாங்க. புருஷன் சொல்கிறான், போமா இன்னைக்கு இன்னும் குறுக்கு வலிக்குது. எங்கள் குடும்பத்தில் நான் பார்ப்பேன், அடிக்கடி சொல்லுவாப்புல, எப்படி கல்யாணத்துக்கு போகலாமா, காலைல இன்றைக்கி தான் நரம்பு இழுத்துருச்சு, உங்கள் வீட்டுக்கு போமா, அங்கே அக்கா வீட்டுக்கு போகலாங்க, அக்கா வெள்ளனே கூப்பிட்டுச்சு. நம்ம வீட்டுக்கு எல்லா வீட்டில் நடக்கிறதான். நம்ம வீட்டில் கூட்டா சொலுக்கு, அவங்க வீட்டில் போனால் பழுப்பு. எந்த நற்கிரியும் கிடையாதுங்க. நாங்கள் 48 வருஷமாக பெந்தகோஸ்து போயிருக்கிறோம் தெரியுமா? நாங்கள் 48 வருஷமாக பெந்தகோஸ்து போயிருக்கோம். எங்கள் ஒரு கேசம் தந்துற 90 பேர் டிபிங்காரன். எந்த மாமிக்கு யாரும் சோறு கொடுத்து கிடையாது, எந்த பிள்ளைகளும் ஒழுக்கமும் கிடையாது. அடித்து பேசுகிறேன், ஏதோ 1-2 அப்பா அம்மார்களும் பயத்துக்கு தப்பி நிற்கும், ஒன்றும் கிடையாது. இவங்க பாட்டுக்கு வெள்ளையை போட்டுட்டு பிள்ளையை கர்த்தர் பார்த்து விடுவார். ஆமாம், அவரை பெற்று போட்டார் பார்க்குறதுக்கு. பிள்ளைய உனக்கு தந்தார் நீ கவனிக்கிறதுக்கு. நீ ஊர் மேய்ச்சிக்கிட்டு பிள்ளையை கர்த்தர் பார்ப்பார்னா இப்படி எந்த நற்கிரியும் கிடையாது. இது வேறு பரிசுத்தமாக பழைய துணி போடுறது பரிசுத்தம், இங்கேருந்து இங்கே வெளில போடுறது பரிசுத்தம். கடைக்காரி கடன் கேட்குறான்னு உபத்திரம் தாங்காமல் நகையை கலட்டி கொடுத்து வட்டி கொடுத்து அப்படியே தூக்கி போட்டுட்டு, இது நான் பரிசுத்தம் நகையை கலட்டிட்டேன், நகை எங்கே கலட்டினோம், கடைக்காரன் வண்டி கலட்டினேன், கலட்டாட்டி விட மாட்டேன், கலட்டிட்டு போவான், அதனால கட்டி கொடுத்தேன். இப்படி ஒரு சத்தியத்தை கேட்டுக்கிட்டு நகை போடக்கூட பரிசுத்தம்னு என்னதுன்னு நான் சொல்கிறேன். நான் உங்களை அலங்கரிக்கிறது பரிசுத்தம் தெரியுமா? அலங்கரிக்காமல் போவதுதான் பரிசுத்தம் இல்லை, உங்களை அலங்கரிக்கிறது பரிசுத்தம். ஏன் சொல்கிறேன்? நீங்கள் உங்களை அலங்கரிப்பது, உங்கள் கணவனார் உங்களை விட்டு போகாதிருப்பது பரிசுத்தம்.
நீ அலங்கரிக்காம போனேன்னா இவனுக்கு பைபிளே தெரியாது, அவன் வேற ஒன்று அலங்கரிப்பான். நீங்கள் அலங்கரிப்பது தான் பரிசுத்தம். அவர் சொல்லுவார், என் மனைவி கிட்ட யாரும் வர முடியாது, அப்படி ஒரு அழகு, அப்படி சொல்கிற அளவுக்கு உங்களை அலங்கரிக்கணும். அப்படி அலங்கரிக்கிறது பரிசுத்தம். அந்த பரிசுத்துக்கு அடுத்தால புருஷனுடைய குடும்பத்தையும் என்னுடைய குடும்பத்தையும் என்னோடு கூட சுற்று நட்பையும் நான் கண்கலங்காமல் பாதுகாத்து கொள்வது பரிசுத்தம். நகை எதுக்கு போடுறோன்னு தெரிஞ்சு போடணும். நாம் ஏன் நகை போடுறோம், ஏன் அலங்கரிக்கிறோம்? நம்மளுக்கு ஒரு கணவர் இருக்கிறாரு, அவர் கல்யாணம் கட்டும்போது என் அழகை பார்த்தா கட்டினார். ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்ம நீட்டாக வந்த பின்னாடி தான் கட்டினார். லிப்ஸ்டிக்லாம் போட்டு கொண்டையெல்லாம் வச்சு பூவெல்லாம் வச்சு அப்படி வச்சு இவரும் அப்படி எங்கெல்லாம் போய் எடுத்து சேவிங்லாம் பண்ணி எடுத்து வரும்போது சொல்லுடா மகனே பிள்ளை பிடிச்சிருக்குதா, கேஸ்டல் நான் நினச்ச மாதிரியே வச்சுருக்கிறா, பிடிச்சிருக்குது. அப்போ அவர் பொண்ணு கட்டும் போதே இச்சையில் தான் கட்டினார். நீ ஆசை காட்டி மோசம் போக்கனா அவர் ஆசை காட்டி மோசம் போய்க்கிறார். அதனால் நான் சொல்கிறேன், கிளவியாகணும் அழகாக இருக்கிறோம் கற்றுக்கணும். வேணா அழகு இருதயத்தை மயக்கக்கூடியது. இங்கே என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அழகாக வந்தால் அடுத்தவங்க வந்து மயங்கிடுவாங்க. அவன் சோறு திங்கிறான், கெட்டு போகிறான், எனக்கு என்ன என் புருஷனை மயக்கணுமே, இப்போ எனக்கு அதான் பெரிய வேலை இருக்குது. அடுத்தவங்க மேலே கரைச்சி விடுறான். புருஷன் மயங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அழகாக இருந்தால் புருஷன் கீழே விழுந்துருவாருன்னு, யாராவது அழகாக இருந்தால் கட்டி விழுவார். சரிதான் சொல்கிறது. யாராவது அழகாக இருந்தே புருஷன் விழுந்துருவார். தின்ன சாப்பாடு அழகாக இருந்தால் யாரோ விழுந்துறாங்களா? அப்போ நான் சொல்கிறேன், அழகாக இருந்தால் அவர் விழுவாருன்னு கண்டிப்பாக நாகர்கோவில் போய்ட்டு திருப்பி வர மாட்டார். ஏன்னா அங்கே நிறைய பேர் அழகாக தான் வருவாங்க. அழகாக இருந்தால் விடுறது புருஷன் இல்லைங்க, நீ அழகாக இருக்கும்போது. அப்போ தெரியுது புருஷன் போகணும், அழகாக இருந்தால் அங்கே பாப்பார் இங்கே பாப்பாருன்னு தெரியுதுன்னா நீ தான் கரெக்டாக இருக்கணும். புருஷன்ட்ட வரும்போது வெளியே போகும்போது 1.5 மணி நேரம் பாருங்கள், அதில் இருந்துட்டு எங்க அதை பார்த்தா நாங்கள் கெட்டணும். நீங்கள் வீட்டில் இருக்கும்போது 1/2 மணி நேரம் வரைக்கும் அம்மா பார்த்து எடுத்துகிட்டு முடிய கெட்டுனா ஓகே. வெளியே போகும்போது நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா அது வந்து அதுவும் சரியில்லை. ஏமேன் சொல்லுங்களேன். ஏமேன் ஆமேன் சொல்லுங்களேன். இல்லையா? இப்படி சொல்கிறாரு பாருங்க. நான் சொல்லி நாங்கள் வெளியே போய் பார்த்தது நம்ம அங்கரிக்க சொன்னார். நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது கடைசி வார்த்தையை பாருங்க. இல்லையா? சொல்லிக்கொள்ள ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி நற்கிரியனாலும் அது மட்டுமல்ல தங்களை அலங்கரிக்க வேண்டும் தான் போட்டிருக்கு, தவிர வேண்டான்னு போடலை. வசனத்தில் 9 வஸ்திரத்தினும் தங்களை அலங்கரியாமல் போட்டுட்டு அதில் கமா போட்டிருக்கு. அப்படின்னா அதோட கூட நிப்பாட்டிடக்கூடாது, பின்னாடி செய்யணும். பின்னாடி உள்ள வசனத்தை ஃபுல் ஸ்டாப் போட்டிருக்குது, இதோட நிப்பாட்டிட்டுங்க, இதோட கூட ஒன்றும் சேர்க்கக்கூடாதுட்டார். முதல்ல உள்ள வசனத்தை செய்யணும், பின்னாடி உள்ள வசனத்தில் நிப்பாட்டன்றாரு. இதை 2 செய்கிறதான் பரிசுத்தம். நான் சொல்கிறேன், ஆண்டவர் சொன்னார், நீ அலங்கரிக்கணும். உன் புருஷன் பார்க்கும்போது, உன் மனைவி பார்க்கும்போது அடி வாங்கின ஈச்சி மாதிரி அங்கேயே இருக்கணும், அலங்கரிக்கணுன்றார். மனுஷனை பற்றி உங்களுக்கு தெரியாது, நிறைய பேர் முட்டாளாக போதிச்சிட்டான். வீட்டில் நிறைய புருஷன் போரடிக்குன்னு தான் வெளியே போகிறான். நான் சொல்கிறேன், வீட்டுக்குள்ளே 6 அடி, வெளியே போக மாட்டான். ஆமேன் ஆமேன் சொல்லுங்களா? ஆமேன். நீங்களும் நல்ல சத்தியம் கேட்குறீங்க, புரியுதா? எப்படி நிறைய பேர்லாம் பெந்த வச்சு போகாம ஒன்றும் போட மாட்டான். ஒரு ஆள் சொல்கிறார், நீங்கள் பெருமையோடு கூட இருக்கிறீர்கள். நான் என் மனைவிக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறேன், எனக்கு பெருமையோடு கூட இருக்க வேண்டிய அவசியம். நான் பெருமையோடு கூட இருக்கேன், என்ன வெளியே வர்ற கிடையாது சபையை விட்டு. எனக்கு என் மனைவிக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். நான் ஹார்ட் அப்படிப்பட்டது, பொல்லா போகுது, எப்பவுமே பாவத்தை யோசிக்கக்கூடியது, அழகை தனக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டிய விருப்பம் உள்ளவைகளாக இருக்குது. அதற்காக இவைகள்லாம் பண்ண வேண்டிய அவசியமாக இருக்கிறது. ஆமீன் சொல்லுங்களேன். நம்ம சபையில் மாற்றி பிரசங்கம் பண்ணுறோம். கன்னியாகுமரியில் 99 100 சபையிலையும் தங்கம் போட்டால் பாவம். நாகர்கோயிலில் 150 சபையில் தங்கம் போட்டால் பாவம். யாருக்கு தான் பாவம்டா அப்படின்னா கேட்டால் அது சொல்ல மாட்டான். நான் சொல்கிறேன், நான் நல்லா அலங்கரித்தா என் குடும்பம் நல்லா இருக்கும். ஆமேன் ஆமேன். ஒரு ஸ்திரீ போச்சான் சபைக்கு. பாஸ்டர் அந்த மாதிரி சொல்லிச்சான், பாஸ்டர் பாஸ்டர் என் தங்கமெல்லாம் போயிட்டு என் குடும்பத்தில் எனக்கு என் புருஷனுக்கு ஒரே சண்டை. சிஸ்டர், கர்த்தர் நன்மை தந்தார், என்ன பாவமான காரியம் தங்க நம்மளுக்கு அது வேண்டாம். ஆனால் பாவி மனுஷன், அதுக்கு தாண்டா என் புருஷன் அடிக்கும், அது எப்படி பிரச்சனையாக போகும். இப்படிலாம் பேசுகிறாங்க. நான் சொல்கிறேன், தங்கம் காணாமல் போச்சா கவலைப்படாத, தங்கம் இல்லையா கவலைப்படாத. தேவனிடத்தில் அன்பும், தேவனிடத்தில் விசுவாசமும், தேவனிடத்தில் பரிசுத்தம் உள்ளவளாயிரு, கண்டிப்பாக கிடைக்கும். ஆமென்.